எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15, 16. Genesis chapter 28 verses 15 and 16. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. I will not leave you until I have done what I have promised you. கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உமது வசனம் எனக்குள்ள வரும்போது அந்த வார்த்தையை நான் கர்த்தரின் வார்த்தையாய், அது கர்த்தரினோடு இடைப்படுகிற வார்த்தையாய் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த வசனத்துக்கு விரோதமாய், இந்த சத்தியத்துக்கு விரோதமாய் போராடுகிற மந்த ஆவிகள், தூக்க ஆவிகள், கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்க கூடாதபடி போராடுகிற அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் முறியடிக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. பரவாயில்ல, உஷாராயிட்டீங்க நம்ம ஆட்கள். சரி, பைபிள் சொல்லுது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. The Bible says, I will not leave you until I have done what I have promised you. ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க, அவர் ஒரு வாக்கு கொடுத்தார்னா கொடுத்ததுதான். If the Lord has given us a promise, it's done. அது உங்க வாழ்க்கையில நிறைவேற கூடாதபடி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். He is faithful enough to fulfill those promises even when the circumstances are against it. 1 சாமுவேல் 3:19 சொல்லுகிறது, தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையில விழுந்து போக அவர் விடவில்லையாம். In 1 Samuel 3:19 we see, he let none of Samuel's words fall to the ground. ஒரு வார்த்தையை கூட நிறைவேறாம அது தரையில விழ கர்த்தர் விட மாட்டார். The Lord will not let any of his words fall to the ground without being fulfilled. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார்னா அந்த வாக்கு தத்தத்தை நீங்க ஆணித்தனமா நம்பணும். If the Lord has given you a promise, you should believe in that promise completely. வெளியே இருக்கிறவர்களை உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருங்க. சரி, நல்லா கேளுங்க. கர்த்தர் எத்தனை பேருக்கு இங்க வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார்? How many of you have received promises from the Lord? எத்தனை பேரோடு கூட கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார்? How many of you have received promises from the Lord? அந்த வாக்கு தத்தங்களில் ஒன்றாகிலும் தரையில விழுவது கிடையாது. Not one of those promises will fall to the ground. ஆண்டவர் நமது ஆலயத்துக்கு போன வருஷம் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? Do you know what was the promise the Lord gave us last year? நான் இடதுபுறமும் வலதுபுறமும் உன்னை பெருகப்ப. You should expand to the right and to the left. ஆனா அந்த வாக்கு தத்தம் வரும்போது நம்ம கிட்ட காசே ரொம்ப கிடையாது, நிலம் வாங்க. When we received the promise, we did not have the money to buy a land. காசு இல்லை, ஆனா வார்த்தை மட்டும் இருந்தது. We had the promise, but we did not have the money. ஆனா பாருங்க, அந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற ஒரு நிலத்தை நமக்கு வாங்கி கொடுத்தார். By the end of the year, the Lord gave us the land for our own to fulfill his promise. நமக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பெண்டிங் இருந்தது. ஆக்சுவலா we had 5 lakhs pending. அந்த 5 லட்சம் ரூபாய் கொடுத்த பிறகு தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருக்கணும். Only after we complete giving the entire 5 lakh amount, we would be able to register. 5 லட்சம் நமக்கு இல்ல கடைசியா. We did not have that 5 lakhs amount. எல்லாத்தையும் அக்கவுண்ட் எல்லாம் எம்ப்டி பண்ணி கொடுத்தாச்சு. We had wiped out everything, all the accounts, and we have paid அப்ப the நான் amount. யோசிக்கிறேன், ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த வாக்கு தத்தம் இந்த வருஷம் நிறைவேறினாதான் அதுக்கு ஒரு மல்லமை. That is when I told the Lord, Lord, only if this promise is fulfilled this year, it is having that glory. ஏன்னா அது இந்த வருஷம் நீங்க கொடுத்த வாக்கு தத்தம். Because that is the promise you gave us this year. ஒரு நாள் கடந்து அது நிறைவேறினாலும் அந்த வாக்கு தத்தத்துக்கு மரியாதை கிடையாது. Even if it goes one day late, if it goes to the next year, then it's of no use. நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேன். I was just thinking like this. அப்போ அந்த லேண்ட் நமக்கு கொடுத்தவர் சொன்னாரு, இந்த 5 லட்சம் ரூபாய் நீங்க பொறுமையா கொடுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் உடனே
பண்ணி முடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டார். The person who was giving us the land said, you can give us this money later, just finish the registration. யார் அப்படி சொல்லுவா? Who will say like that? நீங்க 5 லட்சம் ரூபாய் அப்புறமா கொடுங்க, முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்கன்னு யாராவது சொல்ற நல்லவங்க உண்டா அந்த காலத்துல? Is there some people who will say like that, that you can give the money later, you can complete the registration? பாருங்க 5 லட்சம் ரூபாய் பெண்டிங் வச்சு தான் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சோம். We had a pending amount of 5 lakhs when we did the registration. கர்த்தர் தமது வாக்கை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். The Lord is sufficient and truthful to fulfill his promises. ஹalleluya. Hallelujah. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிந்த ஒரு வாரத்துல அவருக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் திரும்ப கொடுத்தாச்சு. Within 1 week after the registration, we had given him the complete amount. கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். The Lord is truthful enough to fulfill the promises that he had made to his people. அதனால கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்க. Therefore you have to believe in the promises. கர்த்தருடைய உடன்படிக்கையை நம்புங்க. You have to believe in the covenant the Lord has made. கர்த்தர் உங்களுக்கு ஒரு 5 வருடத்துக்கு முன்பதாக ஒரு வாக்கு கொடுத்திருக்கலாம். Maybe the Lord had given you a promise 5 years back. ஆனா இதுவரைக்கும் அது நடக்காமலே இருக்குது. Maybe the promise has not been fulfilled till அல்லது date. உங்களுக்கு என்றைக்கோ கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருக்கிறார், இதுவரைக்கும் அது நிறைவேறல. Maybe the Lord has given you a promise many years ago, but it has not been fulfilled yet. பயப்படவே பயப்படாதீங்க. Don't be afraid. அவரது வசனம் ஒன்றாகிலும் தரையில விழவர் விட மாட்டார். He will not let any of its words fall to the ground. அவருடைய வார்த்தை உங்க மேல வந்துடுச்சுல்ல, அது நிறைவேற்றி முடிக்கிற அளவும் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். His word has come to you, and therefore he will not sleep until he has completed that promise for you. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒருவேளை நீங்க மறந்திருக்கலாம். Maybe you would have forgotten the promise the Lord had given you. அது நீங்க மறந்தே போயிட்டு இருப்பீங்க நேரம். Maybe you had forgotten about it completely. ஆனா கர்த்தர் அதை மறக்கவே மாட்டார். But the Lord shall never forget about அது it. எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவர். How many years roll by doesn't matter, the Lord is sufficient to fulfill them. நல்ல கைகளை தட்டி வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவர்னு சொல்லி கைகளை தட்டுங்க. The Lord who has made promise is faithful. ஹalleluya. Hallelujah. நல்லா கேளுங்க. இன்றைக்கு நம்ம பைபிள்ல ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். We are going to see a very important thing in the Bible. நான் போன மாசம் ஆக்சுவலா இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது கர்த்தர் போன மாசம் என்கிட்ட அது பேசினார். This was something the Lord had spoken with me last month when I was reading the Bible. அப்ப எனக்குள்ள இது ஒரு செய்தியா கொடுக்கணும்னு ஒரு வாஞ்சை இருந்துகிட்டே இருந்தது. I had a desire to convert this into a message at that time. 3 நாளைக்கு முன்னாடி ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இத செய்தியா கூட. 3 days ago when I was praying, the Lord gave me this word. பைபிள்ல ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனத்துக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். The Lord gave a promise to a particular group of people in the Bible. எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார் என்பதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். We are going to meditate on how the Lord fulfilled that promise. ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை ஒரு மனிதனோடு பண்றாருன்னா அந்த உடன்படிக்கையில எவ்வளவு வல்லமை இருக்குது என்பதை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். We are going to see how powerful the covenant that the Lord makes with his people is. சரி, இப்போ உங்க பைபிள் எடுத்துக்கங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Deuteronomy chapter 7 verses 1 and 2. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், இந்த ஏவியரை கொஞ்சம் மனசுல வச்சுக்கங்க. ஏவியர், எபுசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பதாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நீ என்ன பண்ணணும்? அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். சரி, இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆண்டவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். The Lord is giving a command to the Israelites. ஏப்பா, நீங்க இப்ப கானான் தேசத்துக்குள்ள போக போறீங்க. அந்த இடத்துல 7 ஜாதிகள் இருக்கிறாங்க.
Now you're going to enter into Canaan and you're going to see 7 nations there. 7 ஜாதிகள். 7 nations. நீங்க என்ன பண்ணணும்? இந்த 7 ஜாதிகளையும் சங்காரம் பண்ணணும். You should destroy all the 7 nations. 7 ஜாதிகளையும் நீங்க துரத்தணும். You should drive them away. அவங்க கிட்ட நீங்க எந்த உடன்படிக்கையும் வச்சிர கூடாது. You should have no covenant with them. அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுத்துட்ட பிறகுதான் இவர்களை இஸ்ரவேலுக்குள்ள ஆண்டவர் நடத்திக்கிட்டு வரார். Only after giving this command the Lord is leading his people into Israel. யாத்திராகமம் 23 எடுத்து இப்ப வாசிங்க. Let's read Exodus 23:23. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏவியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும், இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க, ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். ஆண்டவர் என்ன சொல்றார்? என் தூதனை அனுப்பி நான் என்ன பண்ண போறேன்? அவர்கள் எல்லாரையும் உனக்கு முன்பதாக துரத்த போறேன், அதம் பண்ண போறேன். The Lord says, I'm going to send my angel before me and I'm going to blot all these 7 nations out. இப்ப 28வது வசனத்தை வாசிங்க. 23:28. Exodus 23:28. உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே நான் அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. The command that the Lord gave to the Israelites. கானான் தேசத்துல 7 அருவருக்கிற ஜாதி இருக்குதுப்பா. There are 7 disgusting nations in Canaan. இந்த 7 ஜாதிகளையும் அழிக்கணும். You have to destroy them. ஒருத்தரை கூட நீ உயிரோடு வைக்க கூடாது. You should not let any of them live. பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானவங்க வரைக்கும் அவங்களை நீ சங்காரம் பண்ணணும். From the young ones till the old people you have to kill ஏன்னா everybody. இவர்கள் எல்லாருடைய அக்கிரமமும் பெருகிற்று. Because the iniquities of these people have exceeded. இவர்களுடைய கலாச்சாரத்தை நான் வெறுக்கிறேன். I hate their cultures. இவர்களின் பார்வையில அருவருப்பான ஜனங்கள். These people are disgusting to my sight, said the ஆகவே நீங்க என்ன செய்யணும்னா இந்த 7 ஜாதிகளையும் சங்காரம் பண்ணியே ஆகணும். Therefore you have to kill all the 7 clans. இவர்கள் உங்க நடுவுல இருந்து நீங்க துரத்தி தான் ஆகணும். You have to drive them away from among you, said the நான் Lord. என்ன பண்ண போறேன்? என் தூதனை அனுப்பி இவர்கள் எல்லாரையும் துரத்த போறேன். I am going to send my angel and drive them out. குளவிகளை அனுப்பி இவர்கள் எல்லாரையும் நான் துரத்த போறேன். I am going to send hornets and chase them out. இந்த 7 ஜாதிகள்ல ஒரு ஜாதி தான் ஏவியர். One among the 7 nations is the Hivites. யார் இந்த ஏவியர்? Who are the Hivites? கானானுடைய சந்ததி தான் இந்த ஏவியர். The Hivites are the descendants of Canaan. கானானுடைய சந்ததி. They are the descendants of Canaan. கானான் எப்படிப்பட்டவன்? What kind of person was Canaan? ஆதியாகமம் 9வது அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கானான் என்பவனை நோவா சபிக்கிறார். என்ன சொல்லி சபிக்கிறார்? கானான் நான் சபிக்கிறவன், சபிக்கப்பட்டவனா இருப்பான், அவன் அடிமையா இருப்பான், அடிமையா மாத்திரமல்ல அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான்னு ஒரு சாபம் அவன் மேல இருக்கிறது. In Genesis chapter 9 you can read that Noah has cursed the Canaan, saying that he will be servant and servants of servants. நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப இந்த ஏவிய யாருடைய சந்ததி சொல்லுங்க? கானானுடைய சந்ததி. இந்த கானான் மேல ஒரு சாபம் இருக்குது. Canaan had a curse upon him. அவன் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. He had a promised curse. என்னன்னா இந்த கானான் சபிக்கப்பட்டவன். Canaan is cursed. இரண்டாவது இவன் அடிமையா இருப்பான். He will be a servant. மூன்றாவது அடிமையா மட்டும் அடிமைகளுக்கு அடிமையா இருக்க போகிறான். He will be a servant of the servants. அடிமையா இருப்பதே கொடுமையான விஷயம். Being a servant itself is bad. அடிமைகளுக்கு அடிமைனா கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்க வாழ்க்கை எந்த அளவு வேதனையில இருக்கும்னு சொல்லி. If they have to be the servant of servants, their life would be extremely terrible. இப்போ இந்த கானானுடைய சந்ததியில வருகிறவர்கள் தான் இந்த ஏவியர். The descendants of Canaan were the Hivites. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? கானானுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. Now the Israelites have entered into Canaan. இந்த கானானுக்கு கேட்வே அப்படினு சொல்லக்கூடியது தான் இந்த எரிகோ பட்டணம். Jericho was supposed to be the entry of Canaan. இப்போ இந்த எரிகோ பட்டணத்தை 7 நாள் சுத்தி மதிலை உடைச்சிட்டாங்க.
Now they have come around Jericho for 7 times, and Jericho wall is கேட் destroyed. ஓபன் பண்ணிட்டாங்க கானானுக்கு. The gate is now open into Canaan. எரிகோ மக்கள் எல்லாரையும் அழிச்சிட்டாங்க. Now they have destroyed everyone in Jericho. எரிகோவை தாண்டி போய் ஆயி என்கிற இன்னொரு பட்டணத்தையும் யுத்தம் பண்ணி அதையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. They have also crossed Jericho and gone into the city of Ai and destroyed that as well. இப்பொழுது அடுத்து இவர்களுடைய டார்கெட் யாருன்னா இந்த ஏவியர். The next target was the Hivites. ஏவியர்களை தான் இப்ப இஸ்ரவேலர்கள் அடுத்து இப்ப அழிக்க போறாங்க. Next they are going to destroy the Hivites. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இது வரைக்கும் புரிஞ்சதா? இது வரைக்கும் விளங்குச்சா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. இப்ப கானானுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப அடுத்து இவங்களுடைய டார்கெட் யாருன்னா இந்த ஏவியர். They have entered into Canaan, and now the next target is the Hivites. இப்ப இந்த ஏவியர் இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்காங்கன்னா 3 நாள் பிரயாணத்து டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. Now the Israel camp is around 3 days away from இப்போ ஒரு the 3 நாள்ல இந்த ஏவியர் கூட்டமே காலியாக போகுது. Within 3 days the entire group of Hivites are going to be destroyed. பிள்ளைகள் எல்லாரையும் வெட்ட போறாங்க. They are going to destroy all the children. பெண்கள் எல்லாரையும் வெட்ட போறாங்க. They are going to kill the women as well. பெரிய முதியவர்கள் எல்லாரையும் வெட்ட போறாங்க. Even the elderly people are going பெரிய to be ஒரு killed. சங்காரம் நடக்க ஆயத்தமா இருக்கிறது. It is going to be a great destruction there. இந்த ஏவியர் அவன் மேல ஒரு சாபம் இருந்தாலும், even though the Hivites had a curse upon them, இந்த ஏவியர் எப்படி தெரியுமா இருந்தாங்க கானான்ல? you know what kind of people they were in Canaan. யோசுவா 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். Joshua chapter 11 verse 19. இந்த ஏவியர் எப்படி இருந்தாங்கன்னு வாசிப்போம். Let's read how they were in Canaan. யோசுவா 11:19. கிபியோனின் குடிகளாகிய ஏவியரை தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரவேல் புத்திரரோடு சமாதானம் பண்ணவில்லை. மற்ற எல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள். இப்போ பைபிள் சொல்லுது கிபியோனின் குடிகளாகிய ஏவியரை. The Bible says that the Hivites were living in Gibeon. இப்போ இந்த ஏவியர்னு சொல்ற இந்த கூட்டத்தை பைபிள் என்ன சொல்லுதுன்னா கிபியோனியர்னு சொல்லுது. The Bible now calls the Hivites as the Gibeonites. இப்போ நம்ம மெட்ராஸ்ல இருந்து வரவங்கள பார்த்து என்ன சொல்றோம்? இவன் மெட்ராஸ்காரன்னு சொல்லலையா? Like how we call all people who come from Madras as Madrasis. அந்த மாதிரி இப்போ இந்த ஏவியரை வேதாகமம் எப்படி அடையாளப்படுத்தினா கிபியோனியர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர்கள் கிபியோன் என்கிற ஒரு பட்டணத்தில் இருக்கிறார்கள். Now the Bible identifies the Hivites as Gibeonites because they come from the region called Gibeon. இந்த ஏவியர் வாழ்கிற இந்த கிபியோன் என்கிற இந்த பகுதி இருக்குது பாருங்க, இது சாதாரணமான பட்டணம் அல்ல. The region called Gibeon was not an ordinary place. அந்த கானான் தேசத்திலே ஒரு மிக சிறந்த பட்டணம் தான் இந்த கிபியோன். It was one of the best regions in Canaan. அது மட்டுமல்ல, இந்த கானான் தேசத்திலே உயர்ந்த மேடான பகுதியில் இருக்கிறது தான் இந்த கிபியோன் பட்டணம். Not only that, Gibeon was also one of the high places in Canaan. புரியுதா நான் சொல்றது? அப்ப இந்த கிபியோன் பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? முதல்ல அது ஒரு சிறந்த பட்டணம். It was a very good region. மேடான பட்டணம். It was one of the high places. அந்த கானான் தேசத்திலே உயர்ந்த ஒரு பட்டணம், உயர்வா இருக்கிற பட்டணம் இந்த கிபியோன் பட்டணம். It was one of the places that was higher than the others. உயர்ந்த மேடான பட்டணம். It was a high place. அது மட்டுமல்ல, Not only that, இந்த கிபியோன் பட்டணம் இருக்குது பாருங்க, இது இன்னொரு விசேஷம் என்னன்னா எடுத்து வாசிப்போம். யோசுவா 10:2. not only that, the other importance of Gibeon is mentioned in Joshua 10:2. கிபியோனின் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல பெரிய பட்டணமும் ஆயியை பார்க்கிலும் பெரிதுமாய் இருந்தபடியினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாய் இருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த கிபியோன் பட்டணத்தை குறித்து என்ன சொல்லுது? ராஜதானி பட்டணமா அது. What does it say about Gibeon? Gibeon was one of the royal cities. அதாவது ராஜாக்களுடைய பிள்ளைகள் வாழ்கிற பட்டணம் தான் இந்த கிபியோன். Gibeon was a place where the royal descendants were living. புரியுதா நான் சொல்றது? ராஜாக்களுடைய பிள்ளைகள், வம்சங்கள். The descendants of the rulers, the royal descendants were living there. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு ராஜாக்களுடைய பிள்ளைகள் வாழ்கிற பட்டணம் எப்படி இருக்கும்?
What kind of place would it be if the descendants of the royal community are living there? நீங்க நம்ம சீஃப் மினிஸ்டர்லாம் வாழ்கிற அந்த தெருக்குள்ள போனீங்கன்னா அந்த தெரு அப்படி இருக்கும். If you go into the place where the chief minister lives, that place will be very nice. அவ்வளவு நீட்டா இருக்கும் அந்த தெரு. The place will be extremely neat. அந்த ஏரியாவே ஒரு அமைதியா இருக்கும். The whole place will be very quiet. அது அந்த ஏரியாக்குள்ள போகும்போதே தெரியும் என்னடா இப்படி பாஷா இருக்குது இந்த ஏரியா அப்படினு சொல்ற மாதிரி இருக்கும். When we enter into the area, we will know that it is a very posh place. அப்ப அந்த கிபியோனியர் வாழ்கிற அந்த பட்டணம் எப்படி இருந்தது? ராஜாக்களுடைய வம்சம், ராஜாக்களுடைய பிள்ளைகள் வாழ்கிற பட்டணமா இருந்தா அது எப்படிப்பட்ட ஒரு பாஷான ஒரு விலை சிறந்த பட்டணமா இருந்திருக்கணும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. If it was a place where the royal descendants were living, then you can imagine how the place would have been. அது மட்டுமல்ல, அதனுடைய ஆண்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பலசாலிகள். Not only that, the Bible says the men were warriors. Hallelujah. Hallelujah. அது மட்டுமல்ல, இவர்களுடைய தொழில் என்னன்னா திராட்சை ரசம் பிசினஸ் செய்கிற தொழில். Not only that, the business where they were winemakers. அகழ்வாராய்ச்சியில இந்த கிபியோன் பட்டணத்துல அகழ்வாராய்ச்சி செய்யும்போது அங்க நிறைய பானைகளை பானைகள் திராட்சை ரசத்தை இந்த இது பண்ணி வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? பிரிசர்வ் பண்ணி வைப்பாங்க பாருங்க. அந்த பானைகள், ஆயிரக்கணக்கான பானைகளை கிபியோனினுடைய பூமியில கண்டெடுத்தார்கள். In the region of Gibeon, the archaeologists have excavated a lot of mud pots that were used to preserve wine. திராட்சை ரசத்தை பதப்படுத்த பயன்படுத்த பானைகள், ஆயிரக்கணக்கான பானைகளை அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடித்தார்கள். The archaeologists discovered many mud pots that were used to preserve the wine. Hallelujah. இதுதான் ஏவியருடைய பட்டணம். This was the land of the Hivites. அவங்க இயற்கையாகவே அவங்க ராஜதானி, ராஜாக்களுடைய வம்சம். By nature, they were the descendants of the royal clan. சிறந்த பட்டணம். It was the best region. கானான் தேசத்திலே ஒரு உயர்ந்த மேடான ஒரு பட்டணம். Among all of Canaan, this was one of the highest places. அவர்களுக்கு குறைவே இல்லை, அந்த பட்டணத்தாருக்கு குறைவே இல்லை. They had nothing short for them. அவர்களுடைய ஆண்கள் பலசாலிகள், சின்ன வயசுல இருந்தே போர் யுத்த வீரர்கள். From a very young age, the men were all warriors. அவர்களுடைய தொழில் திராட்சரசம் செய்கிற தொழில், அதனால் அவர்களுக்கு காசு பணம் பஞ்சமே கிடையாது. They were winemakers and therefore they were very wealthy as well. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு இதுவரைக்கும் புரிஞ்சது? ஆனா இவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? What was the promise that the Lord gave them? இவர்கள் அடிமைகளுக்கு அடிமைகளா இருக்க வேண்டியவர்கள். They have to be servant of servants. நான் இவர்களை தூதர்கள் அனுப்பி துரத்த போறேன். I am going to send my angels and block them out. குலவிகள் அனுப்பி இவர்களை நான் துரத்தி விட போறேன். I am going to send hornets and drive them out. இவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். They will be cursed forever. இதுவரைக்கும் அவர்கள் ராஜாக்களா இருந்திருக்கலாம். They might have been சிறந்த இடத்துல வாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். They might be living in the best of the places. அவர்கள் உடையெல்லாம் ராஜாக்கள் அணிகிற உடைகள். Their clothing may be like that of the royal. அவர்களுடைய பாத ரட்சைகள் எல்லாம் ராஜாக்கள் யூஸ் பண்ணுகிற பாத ரட்சைகள். Even the sandals may be like that of the royal people. பணத்துக்கு பஞ்சமே இல்ல அந்த பட்டணத்துல. They had nothing short in their income. தேசத்திலே ஒரு சிறந்த இடத்தில் அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They were in one of the best places in the nation. இப்போ கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த அந்த நியாய தீர்ப்பு நிறைவேறுகிற காலம் நெருங்கிடுச்சு. Now the time of judgment for the Hivites has come close. இப்போ அவங்க எல்லாரும் சபிக்கப்பட போறாங்க. Now they are going to be cursed. எல்லாரும் அடிமைகளுக்கு அடிமைகளா மாற போறாங்க. They are going to become servant of the servants. அவங்களுடைய குடும்பம் எல்லாம் இப்ப அழிய போகுது. Now the entire families are going to be destroyed. கர்த்தர் அவர்கள் மேல கொடுத்த அந்த வாக்கு நிறைவேற இப்போ டைம் வந்துடுச்சு. Now the time for the fulfillment of the promise of the Lord has come. இஸ்ரவேலர்கள் நெருங்கிட்டாங்க. The Israelites have come very close. இன்னும் ஒரு 3 நாள் டைம் தான் இருக்குது அவங்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும். They have only a 3 days gap between them and the Israelites. ஏற்கனவே எரிகோவையும் பிடிச்சாச்சு, ஆயையும் பிடிச்சாச்சு, இப்ப அடுத்த லக்கை இவர்கள் தான். Now already Jericho has been captured and Ai as well, and now they are going to come to Hivites. நல்லா கேளுங்க, இப்பதான் இவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். This is when they are doing something. இப்பதான் ஒரு காரியத்தை இவங்க செய்ய தொடங்குறாங்க. This is when they are starting to do something. என்ன செய்றாங்க? யோசுவா 9:3 எடுத்து வாசிப்போம். Joshua chapter 9 verse 3. யோசுவா 9:3-4 எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டபோது
ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய ரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை ரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து. நல்லா கேளுங்க, பழைய பைகள், பழைய துருத்தி, worn out sacks and worn out wineskins. இப்போ இவங்க ஒரு தந்திரமான ஒரு சூழ்ச்சி செய்றாங்களா? Now they did something very clever. ஐயோ, இன்னும் ஒரு 3 நாள்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற போகிறது. In 3 days the promise that the Lord has given for me நாங்கள் is going சபிக்கப்பட to be fulfilled. போகிறோம். We are going to be cursed. என் பிள்ளைகள் எல்லாம் வெட்டுண்டு விழ போறாங்க. My children are going to be destroyed. அடிமைகளுக்கு அடிமைகளா நாங்கள் மாற போகிறோம். We are going to become servant of the servant. ஆகவே இந்த கிபியோனியர்கள் ஒரு தந்திரமான சூழ்ச்சியை பண்றாங்க. Therefore the Gibeonites did something very clever. என்ன பண்றாங்க? What did they do? இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவாவை சந்திக்கும்படி ஸ்தானாதிபதிகளை போல தங்களை காண்பித்து புறப்பட்டு வருகிறார்கள். The residents of Gibeon changed themselves as the elders. ஸ்தானாதிபதிகள்னா ஒரு தேசத்தினுடைய பிரதிநிதிகள். They are like the elders of the nation. இப்ப இந்திய தேசத்துல தூதுவர்கள் இருக்கிறார்கள், வெளி தேசத்துல இருப்பாங்க. The ambassadors are there for our nation. இந்திய தேசத்துக்கு அவர்கள் தூதுவர்களாக இருப்பார்கள். They will be ambassadors for India. அவர்கள் என்ன இந்தியாவிலிருந்து கொடுக்கப்படுகிற எல்லா காரியங்களையும் அங்க இருக்கிற இந்தியர்களுக்கு அதை அவர்கள் அதை கொடுப்பார்கள். Whatever is given by the Indian government, they will transfer that to the respective nations. இந்திய தேசத்தை அவர்கள் தான் அந்த மற்ற தேசங்களிலே அவர்கள் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. They represent India in the other countries. இப்போ இவர்கள் தூதுவர்களை போல தங்களை காண்பிக்கும்படி யோசுவாவிடத்தில் வருகிறார்கள். Now they came up to show themselves as ambassadors of the region. எப்படி வராங்கன்னு பைபிள் சொல்லுது? How did they come? பழைய பை எடுத்துக்கிட்டு வராங்களாம். They came with worn out sacks. பழைய ரட்டு பைகள், கோணி பைகள். They came out with worn out sacks. கீரலும் பொத்தலுமான திராட்சை ரச துருத்தி. And worn out wine skins. ஆனா இவன் எப்படிப்பட்டவன்? What kind of person was he in reality? இவன் ராஜ வம்சத்தை சார்ந்தவன். They are actually people of the royal. அவர்களுடைய உடையே ராஜாக்கள் அணிகிற உடை. Their clothing were royal of royal origin. திராட்சை ரசம் பிசினஸ் பண்றவன் கீரலும் பொத்தலுமான திராட்சை துருத்தியை கொண்டு வர முடியுமா? A person who is doing a wine business, can he bring a worn out wine skin? பாத ரட்சை எல்லாம் பழைய பாத ரட்சை. They had worn out and patched sandals. 9:5 வாசிப்போம். 9:5 we can read. பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை கால்களிலே போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, தங்களுடைய மேன்மையெல்லாம் விட்டு இப்ப இறங்கிட்டான். They had left all their glory and they've humbled themselves. எப்படிப்பட்ட செருப்ப ஷூவை போட்டுட்டு சுத்தனவன், what kind of slippers and clothing they had. இப்ப பழுது பார்க்கப்பட்ட பாதரட்சையை உடுத்தி கொண்டு வரான். Now they are wearing worn out and patched slippers. தங்கள் ராஜ வஸ்திரத்தெல்லாம் கழட்டி வச்சிட்டு பழைய கிழிந்த வஸ்திரங்கள் அணிந்து கொண்டு வருகிறான். They changed their royal clothing for something very ordinary. அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? What kind of person is he? ராஜ வம்சம். He belonged to the royal community. சிறந்த பட்டணம். He is the best region. கானான் தேசத்திலே உயர்ந்த மேடான பகுதியிலே வாசம் செய்கிறவர்கள். They belong to the highest place in Canaan. பலசாலிகள். They were mighty warriors. பணத்துக்கு பொருளுக்கு பஞ்சமே இல்லாதவர்கள். They had nothing short in terms of finances. ஆனா யோசுவாவை சந்திக்க, but to meet Joshua, தங்களுடைய சகல மேன்மையை ஒதுக்கிவிட்டு எவ்வளவு தாழ்வானவர்களாக இறங்கி வந்தார்கள் பாருங்க. They had put aside all their glory and humbled themselves completely. யோசுவா 9:6 சொல்லுகிறது. In Joshua 9:6 we see, அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவின் இடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. Hallelujah. இவர்கள் யோசுவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. They have come to make a treaty with Joshua. எப்படிப்பட்ட ஜனங்க இவங்க? What kind of people are they? ராஜ வம்சம்.
They are royal descendants. பணத்துக்கு பஞ்சமே இல்லை. They had nothing short in terms of finances. எப்பவுமே ராஜ உடைகளை தான் அணிந்திருப்பார்கள். They always had royal clothing. பலசாலிகளான மனிதர்களை கொண்டவர்கள். They were mighty warriors. கிபியோன்னா சொல்லவே வேணாம், கானான் தேசத்துல ஒரு பாஷான சிட்டி. Gibeon was one of the posh places in Canaan. ஆனா அவங்களுடைய எல்லா மேன்மையும் ஒதுக்கிவிட்டு, but they set aside all their glory. அவர்களுக்கு மேன்மையாய் காணப்பட்ட சகலவற்றையும் தள்ளி ஒதுக்கி, they had set aside all that they considered glory. அவர்களுடைய எல்லா ராஜரிக மேன்மையும் கழற்றி வைத்துவிட்டு, they had removed everything that they considered. யோசுவாவினிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணும்படி வந்து விட்டார்கள். they have come to make a treaty with Joshua. ஏனா இவர்களுக்கு தெரியும் உடன்படிக்கையில இருக்கிற வல்லமை என்னதென்று. because they know the power of a covenant. வாக்குத்தத்தத்தில இருக்கிற வல்லமையை இந்த கிபியோனியர்கள் நன்கு அறிந்தவர்கள். because the Gibeonites knew the power of a promise. ஒரு உடன்படிக்கை செய்ய எவ்வளவு தங்களை தாழ்த்தினாங்கன்னு பாருங்க. how much they humbled themselves to make a covenant. ஏனா அவங்களுக்கு தெரியும் உடன்படிக்கையில நன்மைகள் உண்டு. because they knew that there were goodness in the வாக்குத்தத்தத்தில ஆசீர்வாதம் உண்டு என்பதை இவர்கள் அறிந்திருந்தார்கள். they knew that there were blessings in the promises. அதனால இந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் நம்ம இழந்து விட கூடாது. therefore they did not want to miss out on the இந்த உடன்படிக்கையை மட்டும் இழந்துற கூடாது. they did not want to miss out on the covenant. இந்த உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ள எவ்வளவு வேணாலும் நம்ம தாழ்த்தப்பட்டு போகலாம், பரவாயில்லை. they considered worthy to be humbling themselves to receive the covenant. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் விளங்கல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ளல. the Israelites did not understand completely the promises the Lord has given them. புறஜாதியார்களாகிய ஏவியருக்கு தெரியும், இவர்கள் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னா அதை நிறைவேற்றவர் உண்மையானவர் என்பதை கிபியோனியர்கள் அறிந்திருந்தார்கள். the Gibeonites knew very well that the Lord is sufficient to fulfill any promise he had given them. ஆகவே என்ன நடந்தாலும் சரி, therefore whatever happens, எவ்வளவு தாழ்த்தப்பட்டாலும் சரி, how much ever we have to humble எதை ourselves, இழந்தாலும் சரி, whatever we might lose, எப்படியாவது இந்த உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ளணும். somehow we have to receive this covenant. ஏன்னா இவர்களுக்கு தெரியும் உடன்படிக்கை செய்தான்னா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். they knew that only then the Lord can bless them. எத்தனை பேருக்கு புரியுது? இவர்கள் கொண்டு வந்த அப்பம் எப்படிப்பட்ட அப்பம்? what kind of bread did they bring? பூசணம் பூத்த அப்பம். it was dry and hard bread. அவர்கள் கொண்டு வந்த திராட்சரசம் எப்படி இருந்தது? what kind of wine did they bring? புளித்த திராட்சரசம். it was sour wine. எங்க இருந்து எப்படி வந்துட்டாங்க பாருங்க. they had come to a very humble place. யோசுவா கிட்ட பார்த்து சொல்றாங்க, யோசுவா நாங்க வெளி தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம், எவ்வளோ நாட்களா நடந்துகிட்டு வரோம், பாருங்க நடந்து எங்க ட்ரெஸ் எல்லாம் பழசாயிடுச்சு, நாங்க கொண்டு வந்த அப்பெல்லாம் பூசணம் பூத்து போச்சு, எங்களுடைய திராட்சரசம் எல்லாம் புளித்து போச்சு, ஏன் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண நாங்க வந்திருக்கிறோம். they came to Joshua and said, we have come from distant land and we have been walking for many days and therefore our clothes are worn out, even the bread that we have brought has become stale and so is the wine. யோசுவா யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் இங்க? who does Joshua symbolize? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு யோசுவா அடையாளம். Joshua symbolizes our Lord Jesus Christ. இந்த கிபியோனியர் யாருக்கு அடையாளம்? whom does Gibeonites symbolize? உங்களுக்கு எனக்கு அடையாளம். they symbolize you and me. ஹalleluya. hallelujah. நாம் கர்த்தரிடத்திலே உடன்படிக்கையில இருக்கிறோமா? are we in a covenant with the Lord? நாம் உடன்படிக்கை கர்த்தரிடத்திலே செய்திருக்கிறோமா? have we done a covenant with the Lord? கிபியோனியர் யோசுவாவிடத்திலே போய் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். the Gibeonites humbled themselves and went to Joshua to make a covenant. ஆனா நம்முடைய விஷயத்துல இது அப்படியே தலைகீழ நடந்திருக்குது. but in our places this has happened upside down. நம்ம ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணல, நம்மோடு உடன்படிக்கை பண்ணும்படி அவர் மேடான உயர்ந்த பரலோகத்தை விட்டு தன்னை தாழ்த்தி இந்த பூமியின் தாழ்வான இடங்களில் இறங்கினார். in our case the Lord has made the covenant himself by coming from the most high place down to earth and made a covenant with us. நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த உடன்படிக்கையும் பண்ணல சிஸ்டர். we did not do any covenant with the Lord. ஆனால் தேவன் பரலோகத்தை விட்டு உன்னோடு என்னோடு கூட உடன்படிக்கை செய்யும்படி அவர் இறங்கினார். but the Lord came down from heaven to make a covenant with you and me. இயேசு எப்படிப்பட்டவர்? what kind of person is Jesus? ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. he is the King of kings. ஒருவரும் கிட்டி சேர முடியாத
ஒளியை வஸ்திரமாய் அணிந்திருக்கிறவர். He wears the clothes of light that no one can come close to. தேவ தூதர்கள் கூட அவருடைய மகிமையை காணக்கூடாத அளவுக்கு மகிமையின் சொரூபமாய் இருக்கிறவர். Even the angels cannot see his glory, and he is filled with glory. வேதம் சொல்லுகிறது அவள் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாக எண்ணப்படுவதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் வெறுமையாக்கி அடிமைத்தன ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார். He emptied himself, taking the form of a slave by looking like other men and by sharing human nature. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அணிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். You know that the grace of our Lord Jesus Christ, that though he was rich, yet for our sakes he became poor, that you might be rich by his poverty. ஒரு ஜீவனுள்ள தேவன் அவருடைய பரலோகத்தை விட்டு தாழ்த்தி அவருக்கு சிறந்த வஸ்திரங்களை கழற்றி அவருடைய மகிமையை தள்ளி நம்மோடு உடன்படிக்கை பண்ண ஒரு ஜீவனுள்ள தேவன் இறங்கி இருக்கிறார் என்றால் அந்த உடன்படிக்கைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். If the living Christ has come down to earth to humble himself, to remove all his glory, to set aside all his glory and come and make a covenant with you and me, then we should realize how important and powerful that covenant is. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் வல்லமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்? Do you know what the power of the covenant that Lord has made with you is? இந்த கிபியோனியர் யோசுவாவோடு கூட ஏமாற்றி வஞ்சகமா ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. The Gibeonites have cheated and cheated Joshua to make the covenant. இப்போ யோசுவாவுக்கு உண்மையாவே இவர்கள் ஏவியர் என்று தெரியல. Now Joshua did not know that they were Hivites. இவர்களை பார்த்த உடனே யோசுவா மன இறங்கிடுறாரு. Now Joshua had compassion on these people. இப்போ யோசுவா இவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றார். Now Joshua made a covenant with them. யோசுவா 9:15 அதுல வாசிப்போம். In Joshua 9:15 we see. யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடு காப்பாற்றவும் உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த கிபியோனியர் யோசுவாவோட கூட 2 உடன்படிக்கை பண்றாங்க. Now the Gibeonites made 2 covenants with Joshua. ஒன்று சமாதானத்தின் உடன்படிக்கை. One was a promise of peace. சமாதானம், உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி நீ நானும் எப்பவுமே ஐக்கியப்பட்டு இருக்கணும், ஒருமன இருக்கணும், நம்ம 2 பேருமே ஒத்துமையா இருக்கணும் என்கிற ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். They made a peace covenant saying that you and me will always be in peaceful terms and we will have nothing no rivalry among us. இரண்டாவது உடன்படிக்கை என்ன? நாங்க உயிரோடு இருக்கிற வரையிலும் நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் என்கிற ஒரு உடன்படிக்கை. The next promise was that as long as we live you should protect every one of us. இப்ப நல்லா கேளுங்க, இந்த உடன்படிக்கை செய்யணும்னா அவர்கள் இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்கணும். Therefore to make the covenant they had to give something in return to the people. எதுவும் கொடுக்காத ஒரு உடன்படிக்கையில அந்த இடத்துல உடன்படிக்கை செய்ய முடியாது. Something has to be given and without that the covenant cannot be complete. அதனால கிபியோனியர்கள் யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்து சொல்றாங்க, எங்க கிட்ட பூசணம் பூத்த அப்பம் இருக்குதுப்பா, புளிச்ச திராட்சை ரசம் இருக்குதுப்பா, இதை வாங்கி கொண்டு எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுங்கள். Therefore the Gibeonites told Joshua, all that we have with us is stale bread and sour wine. Please accept this from us and make the covenant with us. பூசணம் பூத்த அப்பத்தையும் புளித்த திராட்சை ரசத்தையும் கொண்டு இப்ப யாரு உடன்படிக்கை பண்றா? கிபியோனியர்கள் யோசுவாவோடு கூட உடன்படிக்கை பண்றாங்க. Now with just stale bread and sour wine, Gibeonites are doing a covenant with Joshua. Hallelujah. Hallelujah. நல்லா கேளுங்க, அந்த அப்பத்துக்கும் பூசணம் பூத்த அப்பத்துக்கும் அந்த புளிச்ச திராட்சை ரசத்துக்கும் ஒரு வல்லமை இருந்தது. There was a power for the stale bread and the sour wine. இப்போ யோசுவா அந்த பூசணம் பூத்த அப்பத்தை வாங்கி கொஞ்சம் தின்று அந்த புளித்த திராட்சை ரசத்தை குடித்து ஒரு உடன்படிக்கை பண்றாரு, ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை. இரண்டாவது, நீ உயிரோடு இருக்கிற வரையிலும் நாங்க உனக்கு துணை நிற்போம், பயப்படாத என்கிற ஒரு உடன்படிக்கை. Joshua accepted the sour wine and the stale bread and he made a covenant with the Hivites saying there will be peace among us and they will protect the Hivites as long as they are alive. நல்லா கேளுங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இதே உடன்படிக்கை தான் செய்திருக்கிறார். The Lord has also made the same covenant with us. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அவர் அப்பத்தை
அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்த பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு குடிக்க கொடுத்து ஆண்டவர் தனது மாமிசத்தையும் இரத்தத்தையும் நமக்கு புசிக்க குடிக்க கொடுத்து நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கையில் அவர் இணைந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது? How many of you can ஒரு understand? பூசணம் பூத்த அப்பமும் புளித்த திராட்சை ரசமுமே ஒரு கிபியோனியரை காப்பாற்ற வல்லமை உள்ளதுன்னா, ஒரு ஜீவனுள்ள தேவன் அவருடைய மாமிசத்தையே உனக்கு தின்ன கொடுத்து அவர் இரத்தத்தை உனக்கு குடிக்க கொடுத்திருப்பாரானால் அந்த வாக்கு தத்தத்தின் வல்லமை, அந்த உடன்படிக்கையில் இருக்கிற வல்லமை எவ்வளவு பெரியது. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ரபக துரகட லபரக துரபலபரபா. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் என்ன பண்ணாரு சிஸ்டர்? அவர் சரீரத்தை உனக்கு தின்ன கொடுத்து, The Lord gave his own flesh for you to eat. ஜீவாப்பம் நான் தான்டா. He said, I am the living bread. நான் தான் ஜீவாப்பம். He said, I am the living என்ன bread. புசிக்கிறவன் ஒரு நாளும் மரிக்க மாட்டான். And whoever eats of me shall never die. நான் உன்னோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறேன். I make a peace covenant with you. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். Amen. நல்ல கைகளை தட்டுவோம். Hallelujah. ஹல்லேலூயா. அவர் சொந்த மாமிசத்தை உனக்கு புசிக்க கொடுத்து உன்னோடு கூட ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையில கர்த்தர் இணைந்திருக்கிறார். The Lord gave his own flesh to you to eat and he made a peace covenant with you. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில ஒருவேளை உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கலாம். Maybe this morning you're sitting here without peace in your family. என் கணவனுக்கு மனைவிக்கு சமாதானம் இல்லை என்று அழுது புலம்பிக் கொண்டு நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். Maybe there is no peace between the husband and wife. ஒரு புளித்த திராட்சை ரசமும் பூசணம் பூத்த அப்பமுமே ஒரு சமாதான உடன்படிக்கையை காத்துக்கொள்ள வல்லமை உள்ளதென்றால், ஜீவனுள்ள தேவனுடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் உன்னோடு கூட சமாதானத்தில் ஈடுபட்டிருக்கிற அந்த வாக்கை நிறைவேற்ற அதுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமாதானம் உன் வீட்டின் மேல வந்து இறங்குவதாக. உன் எல்லை எங்கிலும் தேவ சமாதானம் உன்னை சூழ்ந்து கொள்வதாக. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு புளித்த திராட்சை ரசமே அவர்களுடைய சாபங்களை மாற்ற வல்லமை உள்ளதானால், இயேசு கிறிஸ்து தமது சொந்த இரத்தத்தை உனக்கு குடிக்க கொடுத்திருக்கிறாரே, அந்த இரத்தத்துல எவ்வளவு வல்லமை உண்டு. If the sour wine can itself remove all the curses from the lives of the Hivites, how much more can the blood of the living Lord remove the curses from your life? Hallelujah. Hallelujah. ஆண்டவர் உன்னோடு ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். The Lord has made a peace covenant with you. உன் வாழ்க்கையில எந்த பகுதியில் இந்த காலை வேளையில சமாதானம் இல்லாமல் நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, சிஸ்டர் பிரதர், இந்த காலை வேளையில கர்த்தர் உனக்கு பண்ணின உடன்படிக்கையை உன் கண்கள் நோக்கட்டும். But whatever may be this part of your life where there is no peace, may the Lord give his peace covenant upon you and fill you with divine peace. பைபிள் சொல்லுது, உன் மீறுதல்கள் நிமித்தம் அவன் காயப்பட்டு உன் அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். He is pierced for our transgressions and crushed for our iniquities, and the punishment that brought us peace was upon him, and by his wounds we are healed. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை The punishment that brought us peace அவர் மேல் வந்தது, was upon him. உன் மேல் அவர் உன்னோடு கூட அவர் பண்ண உடன்படிக்கை என்ன, உனக்கு சமாதானத்தை நான் தருவேன். He made a covenant that he will give you the peace. இயேசு உயிர்த்தெழுந்து வந்து சீஷர்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். The first thing the Lord told to his people after resurrection was, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமாதானம் உன் எல்லையெங்கிலும் கட்டவிழ்க்கப்படுவதாக. the peace of the Lord be across your boundaries. பிள்ளைகள் மேல் கட்டவிழ்க்கப்படுவதாக. The peace of the Lord be upon your நீ வேலை children. செய்கிற இடத்தில் கட்டவிழ்க்கப்படுவதாக. The peace of the Lord be at your workplace. உன்னுடைய எல்லா இடங்களிலும் பகுதியிலும் சமாதானம் கட்டவிழ்க்கப்படுவதாக. May the peace of the Lord be across all your belongings. அது மட்டுமல்ல,
உன்னை உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னை காப்பேன் என்று சொல்லியும் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை The ஏற்படுத்தினார். Lord has also made a covenant that he will protect you all the days of your life. சிஸ்டர் பிரதர், நீ கர்த்தரோடு கூட உடன்படிக்கையில கட்டப்பட்டிருக்கிறாய். You are bound by the covenant of the Lord. கர்த்தர் உன்னை உயிரோடு காப்பார். The Lord shall save you. உனக்கு ஆபத்துக்கள் வரும்போது கர்த்தர் உனக்கு இறங்கி உன்னை பாதுகாப்பார். In times of danger, the Lord will come and protect you. ஆண்டவர் சொல்லியா, வழுவாதபடி உன்னை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் உங்களை கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லமை உடையவர். உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் வழுவாமல் உங்களை காப்பார். He shall protect you and lead you to his நல்ல presence. கைகளை தட்டி வர அல்லேலூயா, Spotless. அல்லேலூயா. Hallelujah. வாக்குத்தத்தத்தை நம்புங்க. Believe in the promises. கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையில் இருக்கிற வல்லமையை நம்புங்க. You should believe in the covenant the Lord has made with you. இந்த கிபியோனருக்கு தெரியும், The Gibeonites knew about it. எதையாவது செய்தாவது இந்த உடன்படிக்கையை நம்ம வாங்கிக் கொள்ளணும். They knew that they had to do something to get the covenant. வாக்குத்தத்தத்தை எதை செய்தாவது நம்ம வாங்கிக் கொள்ளணும். They knew that they had to do something to get the promise. ஆகவே தங்களை தாழ்த்தினார்கள். Therefore they humbled themselves. சிஸ்டர் பிரதர், நீங்க தாழ்த்தாத கர்த்தரோடு கூட வாக்குத்தத்தத்தில் நீங்க கட்டப்பட முடியாது. Without humbling yourself, you can't be in a covenant with the Lord. ராஜ ரீக மேன்மையை விட்டு இறங்குனாங்க பாருங்க தாழ்வுல. They came down from the royal positions. மேடான பகுதியிலிருந்து தாழ்வான பள்ளத்தாக்குக்கு கிபியோனியர்கள் இறங்கினார்கள் பாருங்க. The Gibeonites came from the highest places to the valleys. தாழ்த்துகிறவர்களுக்கு தான் கிருபை. The people who humble themselves will receive the கர்த்தருக்கு grace. முன்பதாக உன்னை தாழ்மைப்படுத்த உனக்கு கிருபை வந்துரும். If you humble yourself before the Lord, you shall receive grace. உன்னை தாழ்த்து, You should humble கர்த்தருடைய yourself. உடன்படிக்கை உனக்கு வரும். You will receive the covenant of the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இப்ப கிபியோனியர் பெற்ற வாக்குத்தத்தத்தினுடைய இந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுறேன். I'm going to show the blessings that the Gibeonites received because of this covenant. இப்ப இந்த கிபியோனியர் வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டாங்க. They received the promise. எப்படி வாங்குனாங்க? How did they receive? ஏமாத்தி தான் வாங்குனாங்க. They received it by cheating. அவர்கள் ஏவியர் என்று தங்களை அடையாளப்படுத்தி இருந்தா யோசுவா அங்கேயே போட்டு தள்ளி இருப்பார். If they had identified themselves as the Hivites, Joshua would have definitely destroyed them. ஆனா ஏமாற்றியாவது எப்படியாவது இந்த வாக்குத்தத்தத்தை வாங்கிடணும். They had to somehow cheat and get the covenant. எப்படியாவது வஞ்சித்தாவது ஒரு உடன்படிக்கையில நான் இணைந்திடணும். They had to cheat and somehow receive the covenant. இததான் யாக்கோபு செஞ்சாரு. This is what Jacob did as well. ஏமாத்தியாவது எப்படியாவது எங்க அப்பா கிட்ட இருந்து அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை வாங்கிடணும்பா. He thought that he wanted to receive the blessings from his father. அன்னமாரி at Dress least by போட்டு cheating. அன்னமாரி உடைய உடுத்திக்கொண்டு தோளெல்லாம் போத்திக்கொண்டு போயாவது எங்க அப்பாவுடைய வாயிலிருந்து அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றே ஆகணும்னு சொல்லிதான் ஏமாற்றி வாக்குத்தத்தத்தை யாக்கோபு எடுத்தார். Jacob received the promises from his father just because he wanted to hear those words that come out of the mouth of his father, those promises and blessings. ஏன் யாக்கோபுக்கு தெரியும், எங்க அப்பா கிட்ட இருக்கிற சொத்தை காட்டில் அப்படியே வாயிலிருந்து வருகிற வசனத்துக்கு வல்லமை உண்டு. Because Jacob knew that more than the money that the father had, the promises and the word that comes out of his mouth are more precious. வாக்குத்தத்தத்துல வல்லமை உண்டு சிஸ்டர், நம்புங்க. There is power in promises. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தானா அதை நிறைவேற்றி முடிப்பார். If the Lord has That's given you all. a promise, he will definitely fulfill it. உங்களுக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணானா அதை நிறைவேற்றி முடிப்பார். That's all. If the Lord has made a promise with you, he will definitely fulfill it. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பு. You should believe in that promise. அது விழவே விழாது. That shall never fall to the அது ground. தாமதமானால் அது நிறைவேறி ஆகணும். Even if it is delayed, it shall be fulfilled. வானத்திலிருந்து வருகிற பனியோ மழையோ பூமியில ஒரு விளைச்சலை எழுப்புவது போல கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வசனம் உனக்குள் ஆசீர்வாதங்களை முளைக்க பண்ணுகிற வரையிலும் அது சும்மா இருக்காது. Like how the rain and snow can bring our cultivation on earth, the same way the blessings of the Lord will bring about the fulfillment of the promises. இப்போ வாக்குத்தத்தத்தை ஏமாத்தி வாங்கிட்டாங்க. Now they have received the promise by cheating. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்போ வாக்குத்தத்தத்தை ஏமாத்தி வாங்கிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. Now what happened was, இப்போ வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு இவங்க திரும்பி போயிட்டாங்க. they received the promise and they went away. இப்போ இந்த விஷயம் மற்ற ஜாதிகளுக்கெல்லாம் போகுது. Now the other nations had received this news. மற்ற ஜாதிகள் எல்லாம் இப்ப கேள்விப்படுறாங்க. Now the other nations were hearing about this. இந்த கிபியோனியனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அந்த இஸ்ரவேலர்களோட போய் அலையன்ஸ் வச்சிருக்கானுங்க பாரு.
The Gibeonites had gone and made an alliance with the Israelites, and they were very angry about this. கூட்டணி வச்சிட்டானுங்க பாரு. They connected themselves with the சும்மா Israelites. விடலாமா இவனுங்களே? Can we leave them like that? 5 ராஜாக்கள் இப்பொழுது கிபியோனியருக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். Now 5 nations and kings are coming against the Gibeonites. அவர்களோடு கூட்டணி வச்ச இவர்களை கம்ப்ளீட்டா அழிச்சணும்னு சொல்லி 5 ராஜாக்கள் எழும்புகிறார்கள். 5 nations are coming against the Gibeonites to destroy them. இப்போ கிபியோனியர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. Now the Gibeonites did not know what to do. இப்போ கிபியோனியர் என்ன செய்றாங்க? ஒரு வசனத்தை வாசிப்போம். யோசுவா 10:6. Joshua 10:6. அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும், பர்வதங்களில் குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்லச் சொன்னார்கள். ஹல்லேலூயா. Hallelujah. கிபியோனியர்கள் யோசுவாவோடு இணைந்து விட்டார்கள் என்கிற செய்தி இப்ப எல்லாருக்கும் போயிடுச்சு தேசத்துல. Now all the nations have received the news that the Gibeonites have made an alliance with Joshua. இப்போ கிபியோனியர் யோசுவா பார்த்து சொல்றாங்க, எங்க உயிர் போகுது, ஏதாவது செய்யுங்க, காப்பாத்துங்க. Now the Gibeonites told Joshua to not abandon them. யோசுவா, என்னுடைய பூசணம் பூத்த அப்பத்தை புசித்து என்னுடைய புளித்த திராட்சரசத்தை குடித்து என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தியே, அந்த உடன்படிக்கையை கொஞ்சம் நினைச்சு பாருன்னு சொல்லி கிபியோனியர் ஆட்கள் அனுப்புறாங்க யோசுவா கிட்ட. Now the Gibeonites sent their people to remind Joshua of the covenant they made by taking the sour bread, stale bread and the sour wine. எங்களை எப்படியாவது கொஞ்சம் ரட்சி, எங்களை நினைச்சு பாருன்னு சொல்றாங்க. He said, think about us, do not abandon us. இப்போ என்ன நடக்குது? Now what happened? யோசுவா 10:7 சொல்லுகிறது. In 10:7 we see, உடனே யோசுவாவும் அவனோடு கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். So Joshua marched up from Gilgal with his entire army, including all the best fighting men. இப்ப பாருங்க, ஒரு பூசணம் பூத்த அப்பமோ புளித்த திராட்சரசமும் செய்யற வேலையை பாருங்க. இங்க The sour wine and the stale bread is doing great things here. பூசண பூத்த அப்பத்துக்கும் புளித்த திராட்சரசத்துக்கும் உண்டான ஒரு வாக்குத்தத்தத்தின் வல்லமையை பாருங்க. இங்க just the stale bread and the sour wine has brought a promise, and that promise alone is so powerful to do this. உடனே யோசுவாவும் அவனோடு கூட இருந்த சகல யுத்த வீரரும் பலசாலிகளும் கிபியோனியருக்கு உதவி செய்யும்படி எழும்பி போனார்கள். Now Joshua and along with his army and all the best fighting men have gone to help the Gibeonites. Sister brother, தேவனுடைய வாக்குத்தத்தம் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா யுத்தத்திற்கும் உன்னை காத்து ஜெயத்தை தரும். The promise of the Lord will come against all the battles that you are trying to fight and bring you victory. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord will fight your battles. ஆண்டவர் தமது சரீரத்தை உனக்கு புசிக்க கொடுத்தவர், இரத்தத்தை குடிக்க கொடுத்தார்ல, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா யுத்தத்துக்கும் உடனே பரலோகத்திலிருந்து சேனைகள் கட்டவிழ்க்கப்படும். The Lord has given you his own flesh as bread and his own blood as wine, and therefore for all your battles there will be an army that comes from heaven to fight your battles. உடனே யோசுவாவும் சகல யுத்த வீரர்களும் அடேங்கப்பா செமமா நீங்க, வெரி குட், நல்லா கேளுங்க. உடனே, immediately they marched. யோசுவா ஒருவேளை சொல்லிருக்கலாம், யோ டயர்டா இருக்குதுப்பா, ஒரு கொஞ்ச நாள் ஆகட்டும். Joshua could have said, let it take some more time. அப்படின்னு யோசுவா ரெஸ்ட் எடுக்கல. Joshua is not resting there. செய்தியை கேள்விப்பட்ட உடனே எழும்பி புறப்பட்டு போகிறார். As soon as Joshua heard about this, he marched up immediately. ஹல்லேலூயா. Hallelujah. கூட உடன்படிக்கையில் இருக்கிற உனக்கு பிரச்சனைன்னு வரும்போது உடனே கர்த்தர் இறங்குவார். If you are in a covenant with the Lord, then immediately the Lord will come to you when there is a problem for you. அதனால தான் சொல்றேன், இந்த மந்திரம் பிசாசு இதெல்லாம் தூக்கி குப்பை தொட்டில போடுங்க. That is why I say you should not be concerned about உனக்கு witchcraft and demons. யுத்தம்னு வந்துடுச்சுனா உடனே பரலோகத்துல இருக்கிற சேனை இறங்கும். When you have to fight a battle, there will be an army from heaven that fights your battle. அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் முன்னோடு இருக்கிறவர்களின் எண்ணிக்கை அதிகம். The number of those who are with them is more, with
with us is more than them. ஹalleluya. Hallelujah. உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பலசாலி. உனக்குள் இருக்கிறவர் ராஜாதி ராஜா. He who is within you is more powerful than them. He is the King of kings. இப்போ உடனே யோசுவா எழுந்த உடனே கர்த்தர் இறங்குறார். As soon as Joshua marched up, immediately the Lord came down as well. கர்த்தர் இறங்குறார். The Lord immediately came up ஒரு as well. பூசணம் பூத்த அப்பம் செய்யற வேலைய பாத்தீங்களா? You can see what kind of work the stale bread is doing. திராட்சை ரசத்துல உண்டான ஒரு உடன்படிக்கையின் வல்லமையை பாத்தீங்களா? Just the sour wine has made a covenant that is so powerful. கர்த்தர் உடனே யோசுவா கிட்ட இறங்கி பேசுறாரு. Immediately the Lord came to Joshua and spoke to him. 10வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. In Joshua 10:8 he says, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதே, உன் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பதாக நிற்பது இல்லை. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் இப்ப யாரை பார்த்து சொல்றாரு இத? To whom does the Lord say this? யாரை பார்த்து சொல்றாரு? To whom does he say நீ this? பயப்படாதடா. He says, don't be afraid. அவங்கள பார்த்து நடுங்காத. Don't be afraid of those people. அவங்க எல்லாரையும் நான் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன். I have given them into your hand. ஒருவர் கூட உனக்கு முன்பதாக நிற்பது இல்லை. Not one of them will be able to withstand. இது ஆண்டவர் யாருக்கு சொல்லி இருக்கணும்? To whom should the Lord say this? கிபியோனியருக்கு சொல்லி இருக்கணும். He should have said this to Gibeonites. டேய் பயப்படாதடா. He should have told, don't be நான் afraid. உன் கூட தான் இருக்கிறேன். He should have said, I'm with you. உனக்கு முன்பதாக ஒருத்தர் நிக்க மாட்டான். Nobody will stand against you. ஆனா ஆண்டவர் கிபியோனியர்களுக்கு சொல்லல, யோசுவாவிடத்தில் இதை சொல்லுகிறார். But the Lord did not say this to the Gibeonites, but he told it to Joshua. Hallelujah. Hallelujah. இப்போ இது கிபியோனியர்களுடைய யுத்தம் அல்ல, இது யோசுவாவின் யுத்தம். Now this is not the battle of the Gibeonites, but the battle of Joshua. அந்த பகைவர்கள் கிபியோனியின் பகைவர்கள் அல்ல, அது யோசுவாவின் பகைவர்கள். Now those enemies are not the enemies of Gibeonites, but the enemies of Joshua. அந்த யுத்தம் அது அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின யுத்தம் அல்ல, யோசுவாவுக்கு விரோதமாய் எழும்பின யுத்தம். That battle was not against the Gibeonites, but against Joshua. Sister brother, நீங்க கர்த்தரோடு உடன்படிக்கையில் இருக்கும்போது, when you are in a covenant with the Lord, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களும் கர்த்தருடைய சத்துருக்களாய் மாறுவார்கள். all your enemies will become the enemies of the Lord himself. உங்களுக்கு விரோதமான போராட்டம் எல்லாம் அந்த கர்த்தருடைய போராட்டமா மாறிடும். all your battles will become the battles of the Lord himself. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மந்திரங்களும் அது கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிற மந்திரங்கள். all the witchcraft that is done against you is done against the Lord himself. Hallelujah. Hallelujah. ஒரு பூசணம் பூத்த அப்பமும் திராட்சை ரசத்திலும் உண்டான ஒரு வாக்கு தத்தத்துக்கு கர்த்தர் அவருடைய யுத்தமாய் பார்ப்பாரானால், உனக்காக தன் சரீரத்தை கொடுத்து இரத்தத்தை கொடுத்து ஒரு உடன்படிக்கையில இணைந்திருக்கிற கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழும்புகிற யுத்தத்தை நீ டீல் செய்ய விடுவாரா? அந்த யுத்தத்தை நீ செய்ய விடுவாரா? உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய சத்துருக்களாய் மாறுவார்கள். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஷகரபலக சுரகடலபரபலப. யுத்தம் உன்னுடையது அல்ல. Your battle is not yours யுத்தம் anymore. என்னுடையது. It belongs to me. கிபியோனியரே நீங்கள் சும்மா இருங்க. The Lord, he said, Gibeonites, you can stay இந்த alone. சண்டை உங்களுடையது அல்ல. It is not your battle. இது ஏன் சண்டை? It is my battle. அவன் ஏன் சத்துரு? They are my enemy. இந்த யுத்தம் என்னுடையது. It is my battle. நீ சும்மா நின்று நான் செய்கிறத மட்டும் பாரு. You can stay alone and see what I'm doing. கிபியோனியரே நீ வீட்டை பூட்டி கொண்டு நீ குடும்பத்தோட சமாதானமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இரு. The Lord told the Gibeonites to go and rest themselves while he fights the battle. நீ வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள ஜாலியா குடும்பத்தோட இரு. You can just close your doors and stay inside. சண்டைய வெளிய நான் பாத்துக்கறேன். I will look after the battle outside. கிபியோனியர்கள் எல்லாரும் வீட்டை அடைச்சிட்டு உள்ள ஜாலியா பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. The Gibeonites have all locked their doors and staying indoors. யோசுவா சத்துருக்களோடு வெளிய யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். Joshua was fighting the battle outside. நான் சொல்றேன் நீ சமாதானத்தோட இரு. You shall be in peace. கர்த்தர் உன் சத்துருக்களோடு யுத்தம் The பண்ணுவார். Lord will fight your battles. நீ யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. You don't have to go for the battle. நீ கதவை பூட்டிக்கிட்டு அமைதியா வீட்ல இரு. You can lock your door and stay கர்த்தர் உன் சத்துருக்களோடு இறங்கி யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். The Lord will start fighting the battle with your enemy. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்ப பாருங்க கர்த்தரே யுத்தம் செய்றாருங்க. The Lord himself was fighting the battle here. கர்த்தரே யுத்தம் செய்ய The Lord himself has come down to ஒரு do the battle. பூசணம் பூத்த அப்பத்துக்கு ஒரு புளித்த திராட்சை ரசத்துக்கு இருக்கிற ஒரு வல்லமையை பாத்தீங்களா? The stale bread and the sour wine has given so much of power. யோசுவா 10:11 எடுத்து வாசித்து பாருங்க. In Joshua 10:11 we read. அவர்கள் பெத்ரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பதாக ஓடி போகையில் அசக்கமான
மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல் மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். கைகளை தட்டுவோம். யோசுவாவினுடைய பட்டயத்தில் செத்தவர்களை காட்டிலும் ஆண்டவர் வானத்திலிருந்து கல்லை எறிந்து அவர்களுடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார். More than the people who died out of the sword of Joshua, many died by the hailstones that the Lord had sent from heaven. 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பதாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் மேலும், பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்றார். ஹல்லேலூயா, Hallelujah. இந்த இடத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். The Lord has done a supernatural miracle here. பைபிள்ல எங்குமே நடக்காத ஒரு அற்புதம் இங்க நடக்குது. இப்ப This is a miracle that is not seen anywhere ஒரு else in the பகல் Bible. முழுவதும் சூரியன் கிபியோனின் மேலேயே நின்றதா. The sun stood still above Gibeon. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் உனக்கு விரோதமா எவனாவது எழும்பிட்டானா அவனை அழித்து தீர்க்கிற வரைக்கும் ஆண்டவர் அங்கேயே தான் இருப்பாரு. அவருடைய பிரசன்னம் உன்னை விட்டு விலகாது. அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. சூரியன் கிபியோன் மேல நின்றது போல உனக்கு விரோதமா எழும்புகிற யுத்தம் முடிகிற வரையிலும் நீதியின் சூரியனாய் ஆண்டவர் உனக்காக பட்ட பகலில் அப்படி வெளிச்சமாக நிற்பார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உன் மேல இறங்குகிறது. கர்த்தருடைய அக்கினி இந்த இடத்துல இறங்கி வருகிறது. லபரக துரகட லபரக துரகட லபரக துரகட. ஒரு சபிக்கப்பட்ட ஜனங்கள் மேல கர்த்தருடைய சாபம் இருந்த ஜனங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் எவ்வளவாய் கிரியை செய்கிறது என்பதை பாருங்க. சபிக்கப்பட்ட ஏவியர், the cursed are Hivites. அடிமைகளுக்கு அடிமைகளா இருப்பாய் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றவன். They had received the promise to be the servant of servants. பிள்ளைகள் முதற்கொண்டு வரையிலும் வெட்டுண்டு செத்து போக நியமிக்கப்பட்டவன். The generations were supposed to be destroyed completely. கர்த்தராலே கைவிடப்பட்டவன். They were rejected by the Lord, forsaken by the Lord. பெற்றுக்கொண்டான். But they received one thing. என் கர்த்தருடைய உடன்படிக்கையை காப்பாற்றுன்னு சொல்லி இந்த உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டான். They received the covenant of the Lord saying this will protect me. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். They received the promises of the Lord. தேவன் அதனால அவன் மேல பாராட்டின அன்பை பாருங்க. Because of this the Lord had shown so much love upon them. இருந்ததுன்னா ஆண்டவர் உனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கண்டிப்பா செய்வார். If you have the promise, the Lord will do supernatural miracles. ஒரு பூசணம் பூத்த அப்பமும் புளித்த திராட்சை ரசத்திலும் உண்டான ஒரு உடன்படிக்கையே கிபியோனியரை இந்த அளவு காப்பாற்ற வல்லமை உள்ளது என்றால், கல்வாரி சிலுவையில் 6 மணி நேரங்கள் அடிக்கப்பட்டு பிற்கப்பட்டு அவருடைய சரீரமும் 6 மணி நேரங்கள் சிந்தப்பட்டு அவருடைய ரத்தமும் உன்னை காப்பாற்றுவது, உன்னை மேன்மைப்படுத்துவது, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன்னை உயர்த்தி ஜெயத்தை தருவது எவ்வளவு. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். He who has promised is faithful. வசனத்தை நம்பு சிஸ்டர். You should believe in the word. கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையை நம்பு. You should believe the covenant the Lord has made. சத்துருக்கள் கர்த்தருடைய சத்துருக்கள். Your enemies are the enemies of the Lord. யுத்தம் உன்னுடையது அல்ல. The battle is not yours anymore. யுத்தம் கர்த்தருடையது. The battle belongs to the சேனைகளின் Lord. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறார். The Lord of hosts does your battle. உன் நீதியை வெளிச்சத்தை போல அவர் கொண்டு வருவார். He will bring your righteousness out like the உன் bright நியாயங்கள் sun. பட்ட பகலை போல வெளிச்சத்துக்கு வரும். Your judgment shall come out like the bright sun. நீதியின் சூரியன் உனக்கு மேலாக எழும்பி The நிற்கிறார். Lord of righteousness shall rise above you. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் மேல் கர்த்தர் உதித்து எழும்பி நிற்பார். Amen. அல்லேலூயான்னு சொல்லுங்க. Hallelujah. எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? What a good Lord we serve. அல்லேலூயா. Hallelujah. ஒரு கெட்டுப்போன அப்பமும் புளிச்ச ரசத்தினால் உண்டான ஒரு வாக்குக்கு எவ்வளவு வல்லமை உண்டானாள். If stale bread and sour wine has so much of power,
தமது சொந்த குமாரனையே உனக்காக கொடுத்து தேவன் உன்னோடு பண்ணின வாக்கு தத்தத்துக்கு எவ்வளவு வல்லமா இருக்கு. Then how much more powerful should the covenant that he made out of the blood of his own begotten son be? இந்த வாக்கு தத்தம் இருக்கும்போதா நீங்க சபிக்கப்பட போறீங்க. Are you going to be cursed when you have such a powerful covenant? இந்த வாக்கு தத்தம் உன் தலையின் மேல இருக்கும்போதா உன் சத்துருக்கள் உனக்கு மந்திரம் செஞ்சு உன்னை கொல்ல முற்படுவார்கள். When you have such a powerful promise upon your head, it is not possible for your enemies to do witchcraft. எத்தனை பேருக்கு இந்த பிரசங்கம் புரியுதுன்னு தெரியல. I don't know how many of you understand. எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தத்தின் வல்லமை இன்றைக்கு உணர்றீங்கன்னு தெரியல. I don't know how many of you realize. ஆனா உன்னோடு உடன்படிக்கை செய்த அந்த உடன்படிக்கைக்கு ஒரு வல்லமை உண்டு. If the Lord has made a covenant with you, there is a power. கல்வாரி சிலுவையும் நீயும் ஒரு உடன்படிக்கையில நிக்கிறீங்க. There is a covenant between you and the cross of Calvary. ஆகவே நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். Therefore you shall not be ashamed. நீ அவமானம் அடைய மாட்டாய். You shall never be put to shame. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை பெருக பண்ணுவார். The Lord shall definitely multiply. ஹalleluya. Hallelujah. உன்மேல் அவருடைய கிருபையை அவர் பெருக பண்ணுவார். He will bring his grace upon you. அழிப்பேன்னு சொல்லி அந்த நினிவே ஜனங்களுக்கு அவர் மன இறங்கலையா? Did he not have compassion upon the Nineveh? 40 நாள்ல அழிப்பேன்னு சொன்ன அந்த ஜனங்களுக்கு மனம் இறங்கி மனஸ்தாபப்பட்டவர்களை வாழ வைக்கலையா? Did the Lord not let the Nineveh people live because of the compassion that he had upon them? உன்மேலயும் கர்த்தர் மனதுருகுகிறார். The Lord has compassion upon you as well. உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். The Lord will bless you as well. கலங்காதீங்க. Don't be afraid. பயப்படாதீங்க. Don't be scared. உன் தலையின் மேல ஒரு நித்திய உடன்படிக்கை உண்டு. There is a divine covenant that is upon your head. என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா மாறினீங்களோ அன்றைக்கே ஒரு நித்திய உடன்படிக்கை தலைமையில வந்துடுச்சு. The day you accepted the Lord as your savior, there was a covenant that came upon your head. Hallelujah. Hallelujah. அதனால தைரியமா இருங்க. Therefore you can be very. சொல்லுங்க என்னுடைய யுத்தம் My battle கர்த்தருடைய யுத்தம். is God's battle. யுத்தம் கர்த்தருடையது. The battle belongs to the தோல்வி Lord. சாத்தானுடையது. Failure belongs to ஜெயமோ Satan. என்னுடையது. Victory belongs to யுத்தம் me. கர்த்தருடையது. Battle belongs to the தோல்வி Lord. சாத்தானுடையது. Failure belongs to ஜெயமோ Satan. என்னுடையது. And victory belongs to me. கைகளை தலைக்கு மேல தட்டி வர அல்லேலூயா. Hallelujah. ஷகரபக துரகடலமக துரபல. அல்லேலூயா. Hallelujah. இதுதான் முதல் ஆசீர்வாதம். This was the first blessing. பூசணம் பூத்த அப்பமும் புளித்த திராட்சை ரசத்தினால் உண்டான ஒரு உடன்படிக்கையின் முதல் ஆசீர்வாதம். The first blessing that came out of the stale உன்னை bread and the sour கர்த்தர் wine was காப்பார். this. The Lord will protect உன்னை you. கர்த்தர் காப்பார். The Lord will protect you. வியாதிகளுக்கு விலக்கி காப்பார். He will சாபங்களுக்கு விலக்கி காப்பார். protect you from sicknesses and மந்திரங்களுக்கு curses. விலக்கி உன்னை Protect காப்பார். you from witchcraft. உன்னை வழுவாமல் கடைசி வரைக்கும் காப்பார். He will not let you stumble. நித்திய கானானுக்குள்ள பரலோகத்துக்குள்ள உன் பிள்ளைகளையும் உன்னையும் கொண்டு போகிற வரையிலும் இந்த வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையில கிரிய செய்து கொண்டுதான் இருக்கும். Until he takes you into eternal Canaan, this promise and the covenant will fulfill in your life. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? What was the second thing that happened? இரண்டாவது காரியம் தான் நம்மள தூக்கி வாரி போடுது. அல்லேலூயா. இரண்டாவது வாக்கு, இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கினுடைய இரண்டாவது ஆசீர்வாதம் தான் நினைச்சு பார்க்க முடியாததா இருக்குது. The second promise that the Lord gave was even more powerful. கிபியோனியர் யாரு? Who are the Gibeonites? சபிக்கப்பட்டவன். They were the cursed ones. கர்த்தருக்கு அருவருப்பானவன். They were disgusting to the sight of the அடிமைகளுக்கு Lord. அடிமையா இருக்க வேண்டியவன். They were supposed to be servant of the தூதர்களை servants. அனுப்பி கர்த்தர் துரத்த போறாரு. The Lord is going to send his angels and drive them குலைவிகளை out. அனுப்பி கர்த்தர் அவனை துரத்த The Lord is போறாரு. going to send hornets and drive அவனை them away. சங்காரம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்த ஒரு சாபம் அவன் மேல உண்டு. Until the Lord destroys and kills them, there is a curse that's upon them. ஆனா அவன் பிடிச்சான் வாக்குத்தத்தத்தை. But he had received the promise. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சாபம் இதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும்னா ஒரே வழிதான் கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கையில இணைஞ்சாதான் ஆகும். He knew that he was in a curse and therefore to come out of it, he had to have a covenant. Brother, sister, ஒருவேளை நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம நீ அலைந்து திரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Maybe you have not accepted the Lord as your savior and you may be roaming around. இன்னும் நீ இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளாம ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கிற வரையில நீ உடன்படிக்கைக்குள்ள இன்னும் வரல. If you have not received baptism and if you have not accepted the Lord as your savior, you have not come into the covenant. உடன்படிக்கை பண்ணின மனிதனுக்கு தான் கர்த்தருடைய தயவு. Only the person who has made the covenant with the Lord receives
favor. பல ஆண்டுகளா நீங்க சபைக்கு வந்து சில பேர் ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுக்கல. Many people have been coming to the church for many years, but you don't have the covenant நீங்க made. இன்னும் ஆண்டவர் கூட உடன்படிக்கையில வரல. You have not made the covenant with the Lord. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. You should make a decision today. தேவனோடு ஒரு உடன்படிக்கையில நீ வா. You should come into a covenant with the உன் Lord. நிமித்தம் உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Because of you, the Lord shall bless your generation. உன் நிமித்தம் உன் குடும்பம் தப்புவிக்கப்படும். Because of you, your family will be protected. பாஸ்டர் எங்க வீட்ல எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். சில பேர் அப்படி இருப்பீங்க. Some people may think after everybody in my house is saved, I take முதல்ல நீ baptism. கர்த்தருக்கு ஒரு உடன்படிக்கை செய். First, you have to make a covenant with the Lord. கர்த்தருக்கும் உனக்கும் முதல்ல ஒரு உடன்படிக்கை நீ ஏற்படுத்து. You should make a covenant between you and the அதுதான் உன் Lord. குடும்பத்துக்கு பாதுகாப்பு. That is a blessing and protection for your family. இரண்டாவது வாக்குத்தத்தத்தின் இந்த உடன்படிக்கையின் இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, The second part of the blessing of the ஒன்று covenant நாளாகமம் 21:29 சொல்லுகிறது. in 1 Chronicles 21:29 we ஒன்று see. நாளாகமம் 21:29. 1 Chronicle 21:29. மோசே வனாந்தரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபீடமும் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தது. ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்களா? யாரு கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறதோ, The people whom the Lord says were disgusting to his sight, யாரு சபிக்கப்பட்டவன்னு பைபிள் சொன்னதோ, the people who were considered cursed யார் in the அடிமைகளுக்கு Bible, அடிமையாவான்னு பைபிள் சொன்னதோ, the people who were considered to be servants யார் of the servants, தூதர்களை அனுப்பி துரத்துவேன்னு கர்த்தர் சொன்னாரோ, whom the Lord said he would send குலைவிகள் angels to அனுப்பி block them துரத்துவேன்னு away, கர்த்தர் சொன்னாரோ, to whom the Lord said he would send his hornets to யார chase them away. கம்ப்ளீட்டா சங்காரம் பண்ணி போடுங்கப்பான்னு வாக்குத்தத்தத்தெல்லாம் பெற்றவர்களோ, The people who had received a promise to be killed, இப்ப ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரம் எங்க கர்த்தர் வைக்கிறாருன்னா அவர்கள் நடுவுல தான் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தையே வைக்கிறார். the Lord had made his tabernacle among the land of the Gibeonites itself. ஆண்டவர் தமது வாசஸ்தலத்தை எங்க தெரிந்து கொண்டார்? Where did the Lord choose his place? கானான் தேசத்துல எவ்வளோ இடம் இருந்தது. There were many beautiful regions in 12 Canaan. கோத்திரங்கள் இருந்தது. There were 12 tribes. ஆனா ஆண்டவர் தமது வாசஸ்தலத்தை யார் நடுவுல ஸ்தாபித்தார் பாருங்க. But where did the Lord choose his tabernacle to be? கிபியோனியர்கள் நடுவுல தமது வாசஸ்தலத்தை The ஸ்தாபித்தார். Lord chose his tabernacle to be among the land of the கிபியோனியர்கள் Gibeonites. மத்தியில தேவன் வாசம் பண்ண ஆரம்பித்தார். The Lord started living among the Gibeonites. சபிக்கப்பட்ட ஜனங்க இது. It was a cursed people. கைவிடப்பட்ட ஜனங்க இது. They were forsaken people. அருவருப்பான ஜனங்க இது. They were disgusting ஆனா people. ஒன்றை பிடிச்சான். But they held on to one இந்த thing. ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கையில வந்துட்டா If we come into a covenant with the Lord, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். my life will be blessed. என் வாழ்க்கை மாறிடும். My life can நான் change. நன்மையை பெற்றுக்கொள்ளுவேன். I will receive goodness. ஆண்டவர் பார்த்தாரு. The Lord saw என் this. உடன்படிக்கையை நீ அவ்வளவு நம்புறியா? You believe in my covenant so என் much. வாக்குத்தத்தத்தை நீ அவ்வளவு விசுவாசிக்கிறியா? You believe in my promises so ஏய் much. கிபியோனே உன் நடுவுல தான் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். The Lord said, Gibeon, I want to stay among you. அவர்கள் நடுவுல தேவன் தமது வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தார். ஆசரிப்பு கூடாரத்தை அங்க ஸ்தாபித்தார். The Lord established his tabernacle among the land of the Gibeonites. வேண்டாம் என்று தள்ளப்பட்ட கல் The stone that was rejected மூளைக்கு இப்ப தலைக்கல்லா நிக்குது. has now become the cornerstone. வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்ட கிபியோனியர்கள் The Gibeonites who were rejected மூளைக்கு தலைக்கல்லா மாறிடுச்சு. have now become the cornerstone. அநேகர் உன்னை புறக்கணித்து தள்ளலாம். Maybe people would have rejected you. கணவர் தள்ளலாம். Your husband would have மனைவி rejected. தள்ளலாம். My wife would have பிள்ளைகளுடைய rejected. புறக்கணிக்கலாம். Your children can நீ reject. வேஸ்ட்னு எல்லாருமே சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்லலாம். Many people say ஓ that மேல you're ஒரு useless. வாக்குத்தத்தம் இருக்குது பாரு. But you have a promise upon you. உனக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்குது பாரு. You have a covenant within you. அந்த உடன்படிக்கை இருக்கிற வரையில கர்த்தர் உன்னை விட்டு விலக போவது As கிடையாது. long as that covenant is with you, the Lord shall never வேண்டாம் leave என்று you. தள்ளப்பட்ட உன் நடுவுல தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். The Lord wants to stay with you. உன் when you நடுவுல are தான் rejected. ஷெக்கினா மகிமை இறங்கும். The Shekinah glory will descend upon you. ஹalleluya. Hallelujah. சாலமன் தேவ ஆலயத்தை கட்டுகிற வரையிலும் ஆசரிப்பு கூடாரம் இந்த கிபியோன்ல தான் இருந்தது. Until Solomon had built the temple of the Lord, the tabernacle remained in Gibeon. பல ஆண்டுகள். It was many years. பல ஆண்டுகள். It was for several years.
சாலமன் கல்லால ஒரு ஆலயத்தை கட்டுற வரையிலும் ஆசரிப்பு கூடாரம் கிபியோனியர்கள் மத்தியில தான் இருந்தது. Until the temple of the Lord was established by Solomon, the tabernacle was in Gibeon. இங்க தான் தாவீது வந்து பலிகளை செலுத்தினார். This is where David came and gave his இங்க தான் sacrifices. சவுல் வந்து பலிகளை செலுத்தினார். This is where Saul came and இங்க தான் sacrificed. சாலமன் வந்து ஆயிரக்கணக்கான பலிகளை செலுத்தினார். This is where Solomon sacrificed as உன் well. மேல உடன்படிக்கை இருக்கிற வரையிலும் When you have the covenant upon you, ராஜாக்கள் உன்னை தேடி வருவாங்க. kings will come in search of you. ஜாதிகள் உன்னை தேடி வரும். Nations will come நீ in search of வெட்கப்பட்ட you. அதே இடத்திலே கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா சத்தியமா வைப்பாரு. And the Lord will establish you in name and fame in the same place where you were shamed. ஹalleluya. Hallelujah. இப்பொழுது முழு இஸ்ரவேலர்களும் யாரை தேடி போறாங்க? கிபியோனியருடைய பட்டணத்தை தேடி சென்று கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அளவு கர்த்தர் கிபியோனை உயர்த்தினார். The Lord exalted Gibeon so much that the entire Israelites came in search of Gibeon to ஒரு sacrifice. பூசணம் பூத்த அப்பத்துக்கும் ஒரு புளித்த திராட்சரசத்தினால் பிறந்த ஒரு வாக்கு தத்தத்துக்கே இவ்வளவு வல்லமை உண்டானால் உன்னோடு கூட தமது சரீரத்தை ரத்தத்தை கொடுத்து உடன்படிக்கை பண்ணின அந்த வாக்கு உன் மேல இருக்கும்போது கர்த்தர் உன்னை உயர்த்தாமல் இருப்பது எப்படி? The stale bread and sour wine has so much of power to exalt a nation, then how much more power has the Lord, covenant of the Lord upon you, that He will definitely exalt you. நல்லா புரிஞ்சுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? இப்போ கிபியோன்ல இவர்கள் ஆண்டவர் வாசஸ்தலத்தை ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்து இப்போ என்ன செய்யறாருன்னா இப்போ இவங்க எப்படி வாக்குத்தத்தத்தை பெற்றாங்க? How did they receive the covenant? எப்படி அந்த உடன்படிக்கை பெற்றாங்க? How did they receive the covenant? ஏமாத்தி. They did it out by cheating. ஏமாத்தி வாக்குத்தத்தம் பெற்றாங்க. They received the promise by cheating. இப்போ ஆண்டவர் இவர்களை ஏமாத்தி பெற்றதனால ஒரு பனிஷ்மென்ட் தராரு. Now the Lord also gave them a small punishment. என்ன பனிஷ்மென்ட்? What was it? இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை அவன் இருக்கிற அந்த மேடான பகுதியிலே ஸ்தாபித்து The Lord made the tabernacle in his high place itself. கிபியோனியருக்கு ஒரு தண்டனையும் வருது. And he also had a punishment for the Gibeonites. யோசுவா 9:27 அத வாசிக்கிறோம். In Joshua 9:27 இந்நாள் மட்டும் இருக்கிறபடி அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்திற்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் ஆக்கினான். ஹalleluya. என்ன பனிஷ்மென்ட்னா ஆசரிப்பு கூடாரத்துல பலிகள் செலுத்தப்படும் போது அந்த பலிகளை சுட்டெரிக்கிற விறகை இவர்கள் தான் வெட்டி கொடுக்கணும். When the sacrifices were made in the altar in the tabernacle, the Gibeonites had to bring the wood for the sacrifice. அங்கு ஆசாரியர்கள் தங்களை சுத்தமாக்கிக் கொள்ள அங்க வெண்கல தொட்டியில தண்ணீரை கொண்டு வந்து இவர்கள் ஊற்றி கொண்டே இருக்கணும். The Gibeonites also had to keep filling the brass pots with water for the priests to clean themselves. ஆண்டவர் இதை இவர்களுக்கு பனிஷ்மென்ட்டா கொடுத்தார். The Lord gave this as a punishment to the Gibeonites. என்ன பனிஷ்மென்ட்? What is this? டேய் இனி நீ என் ஊழியக்காரன்டா. You will be my servant. இனி நீ ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தா ஊழியம் செய்யணும். You will be a servant in the tabernacle. இது பனிஷ்மென்ட்டா ஆசீர்வாதமா? Is this a punishment or a blessing? இது பனிஷ்மென்ட்டா ஆசீர்வாதமா? Is this a blessing or a punishment? எந்த கோத்திரத்துக்கும் கிடைக்காத ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியம் இது. This is a divine blessing that was not given to any of the 12 யார் tribes. ஆசரிப்பு கூடாரத்துல ஊழியம் செய்ய தகுதியற்றவர்கள். None of the 12 tribes were considered worthy to come and work in the tabernacle. ஆண்டவர் பார்த்தாரு உனக்கு பனிஷ்மென்ட் தரேன். But the Lord gave the punishment. என்ன பனிஷ்மென்ட்? What was the punishment? நீ என் பக்கத்திலேயே இரு. He said, stay with me. என் பிரசன்னத்திலேயே இரு. Stay in my presence. எனக்கு விறகுகளை வெட்டு. You bring wood for எனக்கு me. தண்ணீரை கொண்டு வந்து ஊத்து. Bring water for me. ஹalleluya. Hallelujah. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க கிபியோனியருக்கு. What great blessing this should be. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியா. Because the Lord your God loved you. உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். Therefore he turned that curse into blessing. சாபம் போல தெரிஞ்சாலும் இது கிபியோனியர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். Even though it may look like a curse, it's a divine blessing. ஹalleluya. தேவ சமூகத்துல இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். What a great blessing it is to be in the presence of the Lord. அங்க இருக்கிற 10-12 கோத்திரம் துடிக்குது யாராவது வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஊழியம் செய்ய ஸ்லாக்கியம் ஆனா யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியம் சபிக்கப்பட்டவனுக்கு கிடைச்சது. The 12 tribes were waiting to work in the tabernacle of the Lord, but they did not receive it, but Gibeonites. யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியம் கிபியோனியருக்கு கிடைச்சது. But the Gibeonites received a blessing that none of the 12 tribes received. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்?
இந்த உடன்படிக்கை இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை விட்டு விலகாது. As long as the covenant is with you, the presence of the Lord shall never தேவன் உன்னை leave you. சூழ அக்கினி மதலா இருப்பார். The Lord will be around you like a wall of கர்த்தருடைய fire. மகிமை உன் வீட்டை விட்டு விலகாது. The glory of the Lord shall never leave your house. நீ உபத்திரவத்தின் குகையில நடக்கலாம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கலாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கலாம், ஆனால் உன்னை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதலா இருப்பார். நல்ல கைகளை தட்டும், நல்ல கைகளை தட்டும். ஷபகசுரா மகடத ரகடத ரபலகதுரா. அப்படியே கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அந்த புளித்து போன அந்த அப்பத்துக்கும் புளித்த அந்த ரசத்துக்குமே இவ்வளவு மகிமனா? கல்வாரி சிலுவையில் எனக்காக சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்து என்னோடு கூட உடன்படிக்கை செய்த என் ஆண்டவர் என்னோடு கூட வராமல் இருப்பது எப்படி? ரபகந்துரபல மக்கதுரபல மனா. சமூகமே என் பாக்கியமே, சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல் உணவே நாளெல்லாம் உன் நினைவே, நல் உணவே நாளெல்லாம் உன் நினைவே. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட. ராஜா இயேசு ராஜா, ராஜா என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உம் அன்பு. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உம் அன்பு. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே, அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும். அசைவாடும் என்னை ஆளுகை செய்யும். உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட. ராஜா இயேசு ராஜா, ராஜா என் பாவம் நீங்கிட உணர்ந்து பாடுங்க. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உம் அன்பு. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே
தென்றலே தென்றலே கல்வாரி தென்றலே அசைவாடும் ஆட்கொள்ளும் அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும் உம் சமூகமே என் பாக்கியமே உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தே உம்மை நோக்கிட ஓடி வந்தே உம்மை நோக்கிட ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா தண்ணீரே ஊற்று தண்ணீரே தண்ணீரே ஊற்று தண்ணீரே உம் நதியில் ஒவ்வொரு நாளும் முழுகணுமே உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் முழுகணுமே உம் சமூகமே என் பாக்கியமே உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தே உம்மை நோக்கிட ஓடி வந்தே உம்மை நோக்கிட ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா சபிக்கப்பட்ட ஒரு ஜாதி The cursed nation, அருவருக்கப்பட்ட ஒரு ஜாதி the nation that was detested, ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது because they received a promise. கர்த்தரே அவர்கள் நடுவில் இறங்கினார் The Lord himself came down among them. கர்த்தர் உன்னை நிச்சயமா கைவிட மாட்டார் The Lord shall never forsake you. தமது குமாரனுடைய சரீரத்தை பெற்க உனக்காக ஒப்பு கொடுத்ததானால் உன்னை எப்படி அவர் கைவிடுவார் எப்படி உன்னை கைவிடுவார் தமது சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய சரீரத்தையே பிட்டு உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கையில இருக்கிற கர்த்தர் எப்படி சிஸ்டர் உன்னை கைவிடுவார் If the Lord has made a covenant with you by the flesh of his only begotten son, then how can he forsake you? சொந்த குமாரனையே உனக்காக தருவாரானால் மற்றையும் அவர் தராமல் இருப்பது எப்படி If he can give his son to you, how much more sure can we be that he will give ஆண்டவர் உன்னை everything எவ்வளவு else? நேசிக்கிறார் என்பது இந்த காலவேளையில உணரு You should realize the love of God this morning. அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசி You should believe in the promises of the உன் மேல Lord. எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாரு You should remember the love that he has upon you. புறக்கணிக்கப்பட்ட கிபியோன் நடுவுல அவருடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தாரே He established his tabernacle among the Gibeonites who were rejected. அழிக்கப்பட இருந்த அந்த பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் தேடி வரும்படி மகிமைப்படுத்தினாரே He made the Gibeonites so உன்னை மகிமைப்படுத்தாமல் இருப்பது எப்படி how is it that he will not exalt நிச்சயமா you? உன்னை ஆண்டின் முடிவுக்குள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் கர்த்தர் அறிய செய்வார் Definitely by the end of this year he will make you name and உன் fame. தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் The இருக்கிறார் Lord your God is with அவர் you. வல்லவர் He is powerful. அவர் உன்னை ரட்சிப்பார் He will save you. இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார் The Lord your God is with இனி you. நீ தீங்கை காண மாட்டாய் You should not seek to தீங்கை காண மாட்டாய் You should not என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை people shall never be நல்ல தலைக்கு forsaken. மேல கைகளை தட்டி தலைக்கு மேல கைகளை தட்டி உன்மேல் கர்த்தர் வாசமாய் The இருக்கிறார் Lord your God is living among you. யார் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதில்லை Whoever forsakes you, the உன்னை Lord நான் shall கைவிடுவது இல்லை He will never leave you.
தாய் தன் சேயை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Even if a mother forgets a child, I will ஒரு never forget. பூசணம் பூத்த அப்பமும் புளித்த திராட்சை ரசமுமே இவ்வளவு வேலையை செய்யனா கல்வாரி பலிபீட உனக்காக செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாரு. If stale bread and sour wine can do so many things in the life of the Gibeonites, how much more can the true blood of the true Lord do for you? மூன்றாவது ஆசீர்வாதம், The third blessing. இந்த பூசணம் பூத்த அப்பமும் புளித்த திராட்சை ரசத்தினால் பிறந்த ஒரு மூன்றாவது ஒரு வாக்குத்தத்தம். The third blessing that came out of the stale bread and sour wine. நல்லா கேளுங்க, ஆண்டவர் இவர்களை மறக்கவே இல்லை. The Lord did not forget them at all. ஆண்டவர் இவர்கள் மேல வைராக்கிய வாஞ்சையாய் மாறிவிட்டார். The Lord had zeal upon them. வைராக்கிய வாஞ்சையாய் மாறிவிட்டார். The Lord had a great zeal upon உன் them. வாழ்க்கையில பணம் இருக்குதோ பொருள் இருக்குதோ மனுஷங்க ஒத்தாய் வாக்குத்தத்தம் இருக்குதா அது போதும் உன்னை உயர்த்தும். Maybe you have money or not, that doesn't matter, but if you have the promise, that is sufficient for you. உன் வீடு எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் கவலைப்படாத, வசனம் இருக்குதா உனக்குள்ள. Whatever may be your situation, it doesn't matter, but you have the promise with you. உடன்படிக்கை இருக்குதா உனக்கு? Do you have the covenant? அது போதும் சிஸ்டர். கர்த்தர் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வருவார். That alone is enough, and the Lord will follow you all the days of your life. கர்த்தர் கிபியோனியர் மேல வைராக்கிய வாஞ்சையா எழும்பினார். The Lord raised up with zeal upon the Gibeonites. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? How do you say that, pastor? எடுத்து வாசிங்க 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Samuel 21:1. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவர் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். அல்லேலூயா. இப்போ இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? கிபியோனியரை இஸ்ரவேலர்களோடு உடன்படிக்கையில் இருந்தாங்கல்ல. Because the Gibeonites and the Israelites were in a covenant. அந்த சவுல் என்கிறவன் ஒருவன் ராஜாவா வந்தான், முதல் ராஜா. When Saul became the first king of the Israelites, இவன் என்ன பண்ணிட்டான்? தப்பு பண்ணிட்டான். he made a mistake. உடன்படிக்கை, கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்கிற இந்த ஜனங்களை டச் பண்ணிட்டான். He touched the Gibeonites who had the divine covenant. கிபியோனியரை சிலர் வெட்டிட்டான். He killed some of the Gibeonites. நிறைய பேரை கொன்னுட்டான். He killed many of them. கர்த்தர் பார்த்தார். The Lord saw that. சவுலினுடைய நாட்கள்ல செய்தது, because something had happened in the time of Saul, தாவீதின் நாட்கள்ல கர்த்தர் பழி வாங்க the ஆரம்பித்தார். Lord took a revenge for that during the time of 3 David. வருஷம் தேசத்துல மழை இல்ல. There was no rain for 3 years. வானத்தை ஆண்டவர் அடைச்சாரு. The Lord closed the heaven. பூமி எல்லாம் வற்றி போயிடுச்சு. All the earth became dry. பனியும் பெய்யல, மழையும் பெய்யல, வானம் பூமி எல்லாம் வனாந்தரமா மாறிடுச்சு. There was no dew and no rain, and the whole earth became like a desert. இப்ப தாவீதுக்கு புரியல, ஏன்டா இந்த பஞ்சம்? Now David did not understand why this famine was ஏன் இந்த there. பஞ்சம் தேசத்துல? Why was this famine ஏன் happening? 3 வருஷம் மழை பெய்யல? Why for 3 years we have faced famine? ஹalleluya. Hallelujah. எலியாவின் நாட்கள இருந்தது போல 3 வருஷம் மழை இல்லையே. For just like the times of Elijah, there's no rain for 3 years. இப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். Now David inquired to the Lord. ஆண்டவரே, ஏன் எங்களை நீங்க ஆசீர்வதிக்காம இருக்கீங்க? Lord, why did you not bless us? ஏன் எங்களுக்கு மழையை தரல? Why did you not give us rain? ஐயோ, நாங்க தேசமா பட்டினியா இருக்கிறோம். As a nation we are எங்க suffering. பிள்ளைங்க பசி தாகத்துல தவிக்கிறாங்க. Our children are all suffering in hunger. ஏன் இந்த வறுமை? Why are we facing this ஏன் இந்த famine? பஞ்சம்? Why are we facing this ஆண்டவர் famine? சொல்றாரு, The Lord said, ஏன் ஜனங்களை தொட்டல்ல? the Lord said, you touched my people. கிபியோனியரை தொட்டுட்டல்ல? You touched the people who Gibeon. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனை தொட்டுட்டல்ல? You touched the people who had the promise. உடன்படிக்கை வச்சிருக்கிறவனை டச் பண்ணிட்டல்ல? You touched the people who had the இதனால covenant. உங்களை 3 வருஷம் பட்டினி போட்டேன். The Lord said, that is why I have ஒரு made you பூசணம் hunger. பூத்த அப்பமும் ஒரு புளித்த திராட்சை ரசத்தினால் பிறந்த ஒரு வாக்குத்தத்தத்தினுடைய வல்லமையை பார்த்தீங்களா? Have you seen the power of the covenant that came out of stale bread and sour wine? ஆண்டவர் கேட்கிறார், ஏன் என் ஜனங்களை தொட்ட? Why did you touch my people? ஏன் கிபியோனை தொட்ட? Why did you touch Gibeon? அவங்க கிட்ட வாக்குத்தத்தம் இருக்குதுன்றத மறந்துட்டியா? Have you forgotten that they have a word? அவங்கள தொட்டதனால தான் தேசத்தை நான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். The Lord said, because you touched them, I'm cursing you. ஒரு சபிக்கப்பட்ட ஜனம், They were the cursed nation. கர்த்தருக்கு அருவருப்பான ஜனம். They were disgusting to the sight of தூதர்கள் the அனுப்பி Lord. நான் துரத்துவேன்னு கர்த்தரே சொன்னாரு. The Lord himself said he'll blot them out. குலைவிகள் அனுப்பி துரத்துவேன்னு கர்த்தரே சொன்னாரு. The Lord said he will send hornets ஆனா to chase அப்படிப்பட்ட them. ஜனங்களுக்காக கர்த்தர் இப்ப தேசத்தை அடிக்கிறார்.
அடிக்கிறாரு பாருங்க. Now the Lord is angry upon an entire nation for these people. அந்த ஜனங்களுக்காக இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் அடிச்சாரு பாருங்க. The Lord was angry upon the whole of Israel because of the Gibeonites. ஆண்டவர் உன்னை கைவிட்டுருவாரா? Will the Lord forsake you? உன்னை தொட்டுட்டு ஒருவனும் சும்மா போக முடியாது. Nobody can touch you and go away. உன்னை டச் பண்ணிட்டு ஒருவனும் சும்மா வீட்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க முடியாது. Nobody can take rest like that. கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். The Lord will fight battles for you. ஆண்டவர் உனக்காக உன் சத்துருக்களோடு நின்று பேசுவார். The Lord will talk with your enemies on your behalf. ஏன் தெரியுமா? Do you know why? உன் மேல உடன்படிக்கை இருக்குது. Because you have a covenant. கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை உன் மேல உண்டு. There is a covenant because of the blood of the cross of Calvary. உன் நீதியை ஆண்டவர் வெளிச்சத்துக்கு சீக்கிரத்துல கொண்டு வருவார். God will bring your righteousness into bright light. நியாயத்தை பட்ட பகலாய் கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். Bring your judgments to the bright light. ஒருவேளை நீங்க வேலை ஸ்தலத்துல நொறுக்கப்படலாம். Maybe your burden at your work. பொருளாதாரம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். Maybe your finances. பயப்படாதீங்க சிஸ்டர். Don't be afraid. கவலைப்படாதீங்க. Don't be afraid. கர்த்தர் உங்கள் மேல வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கிறார். The Lord is zealous upon you. ஆண்டவர் மறக்கவே மாட்டார். The Lord shall never forget you. சத்துருக்கள் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். The Lord will not forget your enemies. அழித்து போடுவேன்னு சொல்லப்பட்ட இந்த தேசத்தின் மேல் ஆண்டவர் பாராட்டின அன்பை பாத்தீங்களா? You can see the love the Lord has upon the nation that he said he will destroy. இதுதான் தேவனுடைய அன்பு. This is the love of God. தகுதியற்றவன் மேல ஆண்டவர் வச்ச அன்பை பாருங்க. You can see the love the Lord has upon a person who doesn't Sister, deserve it. கிபியோனியர்கள் தான் நம்ம. We are the Gibeonites. இப்ப இந்த கிபியோனியர்கள் இடத்துல உங்களை போடுங்க. Now put yourself in the place of the உண்மையாவே Gibeonites. இவர்கள் தான் நம்ம. We are truly the Gibeonites. நம்ம காட்டு ஒலிவ மரமா இருந்தோம். We were like the wild olives. அங்க இருந்து நம்மள வெட்டி தூக்கி போடாத வெட்டப்பட்ட நம்ம கொண்டு வந்து நல்ல ஒலிவ மரத்தோடு இணைத்தாரு பாரு. He took us away from the wilderness and brought us and planted us in the right place. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியோடு உன்னை இணைச்சாரு பாரு. He connected us with the promised people. கலாத்தியர் 3:14 சொல்லுகிறது, ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாம் சுதந்தரிக்கிறோம். In Galatians 3 we see that through Jesus Christ we receive the blessings of Abraham. Hallelujah. என்ன வைராக்கியம் பாராட்டுற ஆண்டவர். How great is the zeal of the Lord. எவ்வளவு அன்பானவர் பாருங்க. How great is the love of the கிபியோனியரை Lord. எப்படி காப்பாத்துறாரு பாருங்க. How much the Lord perseveres. அவர்கள் யுத்தத்தை தன்னுடைய யுத்தமா மாற்றிக் கொண்டார். He transformed their battles. அவர்கள் நடுவுல தன்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தார். He established his tabernacle among them. அவர்களுக்காக தன்னுடைய சொந்த ஜனங்களை அடித்தார். And he even started hitting on his own people because of the Gibeonites. அதுதான் உடன்படிக்கையில இருக்கிற வல்லமை. That is the power of the covenant. உங்க மேல அந்த உடன்படிக்கை வல்லமை இருக்கிற வரைக்கும் பயப்படாதீங்க. If you have the covenant upon you, you should not be afraid. என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே உங்க கைகள் சிலுவைக்கு நேரா உயரணும். Whatever may be your problems, your hand should be lifted towards the cross. ஆண்டவரே, அந்த சிலுவைக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை நீ பண்ணியிருக்கிறீர். You have made a covenant between me and the cross. சமாதானத்தின் உடன்படிக்கை. It is the covenant of peace. என்ன உயிரோடு காக்க ஒரு உடன்படிக்கை. It is the covenant made to protect me. பரம கானானுக்குள்ள பரலோக கானானுக்குள்ள என்ன கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் தேவன் என்னோடு உடன்படிக்கையை உடைப்பது கிடையாது. Until I reach into eternal Canaan, the covenant that the Lord has made with me shall not be broken. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? அழிந்து போக வேண்டிய இந்த கிபியோனியர், The Gibeonites had to be destroyed. இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Until this day the Lord has made them work in the tabernacle. அதுதான் தேவனுடைய நித்திய அன்பு. That is the eternal love of God. உண்மையிலேயே ஆண்டவர் அந்த அன்பை வைத்திருக்கிறார். The Lord has kept that love upon you. கைகள் எல்லாரும் இருக்கிற இடத்துல உயர்த்தி கண்களை மூடி ஷபலா மக்கதுரா மனா லபரா ஷந்தரோ லோமா கதி அந்தரா லபரா கதுரா பலா லீப்ரா மஹாந்தரோ பலா கதுராபா. எல்லாரும் கைகளை ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி அந்த கல்வாரி சிலுவையை உங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டு வர, கண்களுக்கு முன்பதாக கொண்டு வர. நீங்க இல்லாம இருந்திருந்தா நான் மண்ணோடு மண்ணா இருந்திருப்பேன் ஆண்டவரே. ரமணா கந்துரா நீர் மாத்திரம் இல்லை என்றால் மண்ணாய் போயிருப்பே. நீர் மாத்திரம் இல்லை என்றால் வேறற்று போயிருப்பே. என் மீது கிருபை வைத்ததனால்
உயிரோடு இருக்க செய்தீரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என் மீது கிருபை வைத்ததனால் உயரத்தில் ஏற செய்தீரே. என் தகப்பனே, என் இயேசுவே, உம்மை தொழுகிறோம், உந்தன் நாமத்தை. என் தகப்பனே, குரலை உயர்த்தி உணர்ந்து பாடுங்க. இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே, என்றென்றும் கைவிடாத நேசரே. இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே, என்றென்றும் கைவிடாத நேசரே. காணாமல் போன ஆட்டினை போல திசை தெரியாமல் அலைந்தேனே. காணாமல் போன ஆட்டினை போல திசை தெரியாமல் அலைந்தேனே. முட்களிலும் கற்களிலும் காயப்பட்டு போனேனே. என்னையும் தேடி வந்தீரையா, ஜீவனை கொடுத்து மீட்டீரே. என் தகப்பனே, ஒரே குரலாய் என் மேல வைத்த உமது கிருபை எவ்வளவு பெரியது, என் மேல் பாராட்டுகிற உங்கள் அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. என் தகப்பனே, என் தகப்பனே, என் இயேசுவே, உம்மை தொழுகிறோம். இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே, என்றென்றும் கைவிடாத நேசரே. என்றென்றும் கைவிடாத நேசரே. துடைத்து போட்ட கந்தையை போல குப்பையில் நானும் கிடந்தேனே. துடைத்து போட்ட, உணர்ந்து பாடுங்க. குப்பையில் நானும் கிடந்தேனே. நாற்றமெல்லாம் நீக்கினீரே, வாசனையாய் மாற்றினீரே. ராஜாக்களோடு அமர செய்து பிரபுக்கள் மத்தியில் உயர்த்தினீரே. என் தகப்பனே, உங்கள் தொழுகிறோம் ஆண்டவரே. என் மேல் அன்பு வைத்து என்னோடு ஒரு புதிய உடன்படிக்கையில் இணைந்தீரே. என் தகப்பனே, இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே, என்றென்றும் கைவிடாத நேசரே. என்றென்றும் கைவிடாத நேசரே. உடைந்து சிதைந்த
பாத்திரம் போல விரும்புவாரற்று கிடந்தேனே. உடைந்து சிதைந்த பாத்திரம் போல விரும்புவாரற்று கிடந்தேனே. கல்மலை மேலே நிறுத்தினீரே. உமது காருண்யம் பெரியவனாய் உமது கிருபையால் உயர்த்தினீரே. என் தகப்பனே கைகளை அசைத்து சொல்லுங்க. ரபா காபா ராகா துராபா உம்மை சொல்லுகிறோம். We worship you Lord. ரபா துராபா தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். தீமையை நன்மையாய் மாற்றுவார். சகரோமா லக்கா துராபா உம்மை தொழுகிறோம். இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே என்றென்றும் கைவிடாத நேசரே. என்றென்றும் கைவிடாத நேசரே. நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி என்னோடு கூட ஒரு உடன்படிக்கையில இருக்கிற வரையிலும் ஏன் யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். என் வீட்டில தான் அவருடைய வாசஸ்தலம் இருக்கும். எனக்காக என் கர்த்தர் வழக்காடுவார். என் நீதியை அவரே ஜெயமாய் தூக்கி நிறுத்துவார். நல்ல கைகளை தட்டி வர அல்லேலூயா. ரபா கலமா கத்துராபா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே.